கொஞ்சம் நில்லு. ஆமா, நமக்கு குழந்தை இல்லாத குறைய போக்கத்தான் காமாட்சி ஜோதி வடிவமா அவன் கனவுல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாளே. அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து எதையோ நினைச்சு குமரி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தியே. இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவகிட்ட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவதுங்க, அன்னை மீனாட்சிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி தாய் சொன்னாலே, அதே மாதிரி குழந்தை பெக்காத ஏன் குறையையும் அவ குறையையும் சேர்த்து மதுரையில தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்காளே. அதனுசரிச்சு தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தை பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறீ. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எங்க அப்படி செஞ்சதுன்னு 2 பேர் குறையும் நீங்க. சுந்தரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவம் ஆயிடும். சீக்கிரம் வாமா. தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தை பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறீ. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஆன்சிங்கமா பிறந்திருக்கு. சுந்தரி, உன் பிரார்த்தனைக்கு இணங்கித்தான் அம்பா நமக்கு 1க்கு 2 அனுகிரகம் பண்ணிருக்காளே. ஏன் இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த 2 குழந்தைகள்ல எந்த குழந்தைய தேவி மீனாட்சி கிட்ட கொடுக்கறது, அந்த குழப்பம்தான். அடி அசடு, இவ்வளவு தூரம் செய்த அம்பா இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாளா? 2 குழந்தைகளையும் கொண்டு போய் மீனாட்சி சன்னிதானத்தில் வைப்போம். முடிவு அவ பண்ணிக்கிட்டுமே. அதாங்க சரி. மீனாட்சி, நான் சொன்னபடி கொண்டு வந்துட்டேன். 2 குழந்தைகளையும் உன் சன்னிதானத்துல போட்டுடுறேன். நீ எடுக்கிறத எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துடுமா. சுந்தரி, சரியா போச்சா? தனக்கு எது வேணுமோ அதை அவளே எடுத்துக்கிட்டான். இனிமே அது அவ குழந்தை. அந்த நினைவோட நிம்மதியா நீ பிறகு. என்ன தர்மார்த்தவாள், அவ பார்த்து குழந்தை விட்டுட்டு போயிட்டா இருக்கா? நீ பார்த்துட்டு சும்மா இருக்காத. அதானே சித்த நில்லுங்க. என்னது குழந்தைய விட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்க? மன்னிக்கணும், அந்த குழந்தைய தேவி மீனாட்சிக்கு அர்ப்பணம் செய்யறதா நாங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். உங்க நன்னாங்க பேசுறது காசு பணம், ஆடை ஆபரணம், வீடு வாசல், நிலவலங்களை கோவிலுக்கு தாக்கல் பண்ற உண்டு. ஏன் ஆடு மாடுகளுக்கு கூட நின்றுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு உண்டு. ஆனா மானுஷ கோயில இப்படி விட்டுட்டு போறதா எந்த கோயில எந்த சரித்திரம் கிடையாது. தூக்கிட்டு போங்க. மன்னிக்கணும், அது முடியாதுங்கிறத நாங்க முடிவா சொல்றோம். இவாண்ட என்ன வச்சு அந்த குழந்தையை தூக்கி கையாளும். சுவாமிகளே, இவரல்ல தேவி மீனாட்சியே நேர்ல வந்து தூக்கி கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போக மாட்டேன். தேவி மீனாட்சி தூக்கி கொடுத்து வாங்குறேன்னா வேற யார் கொடுத்தா வாங்குவேன்? அதுக்கு காஞ்சிபுரத்தா வரணும், மதுரையா கிட்ட சொல்லணும், அப்புறம் இவ தூக்கி கொடுத்தானே நான் வாங்கிட்டு போயிடுறேன். அம்மா, காஞ்சிபுரம் மதுரையை நோக்கு பிரிஷா இருக்கலாம். நாங்க பாக்குற உத்தியோகத்துக்கு தர்மகர்த்தாவால் ஒரு உத்தரவு போட்டால இந்த சனியை தூக்கி வீசி வெளியில எடுத்து போயிருந்தேன். செத்த அப்படி வரல சனிப்படுத்துற பாடு தெரியுமோ? என்ன தெரியுமே? அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை பெரியவாளுக்கு இருந்தா அந்த குழந்தைய கொஞ்சம் தொட்டு பாருங்க. தொட்டு பாருங்க. வரும் அந்த குழந்தைய சுண்டைக்காய தூக்கி தூக்கிடுவோம்.
பெத்தவங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த குழந்தை நேரா அம்பாள் பாதத்தை போய் தொட்டுடுச்சு. அது மட்டும் வேணா, அம்பாள் பக்கத்துல தேவேன்னு இருந்த குழந்தை நான் போய் தொட்டோன்னா முகத்தை பார்த்துட்டு வரானா கத்துறது. அதாங்கண்ணா, அவ சன்னிதானத்துல கத்த கத்த ஒரு குழந்தைய தூக்குறதுன்னு எனக்கு என்னமோ போல இருக்குதுங்க. அப்படிதானே இருந்தது. ஏன்னா ஒரு காரியம் பண்ண என்ன, குழந்தைய அம்பாள் பக்கத்திலேயே விட்டுருவோம். பேசாம அத்த ஜாம பூஜையை முடிச்சுட்டு கதவை பூட்டிட்டு உடனே திறக்கப்படாதுன்றதான சாஸ்திரம். ஆமா, அதனால கதவை பூட்டாம வெறுமனை சாத்தி வச்சுட்டு போடுறது. எப்படி எப்படி மேல சொல்லுங்கண்ணா. எந்த குழந்தையா இருந்தானே ராவல தூங்கித்தானே ஆகணும். கண்டிப்பா. அப்புறமா வந்து அது நல்லா தூங்குற சமயமா பார்த்து பொக்கும் தூக்கி வெளியே போட்டுருவோம். நல்ல யோஜனை. செய்யலாம் செய்யலாம். நல்லா அழுத்தி தொடங்க. நான் தான் 3 தடவை அழிச்சுட்டேனே. வெறுமனை சாத்திர கதவு எப்படியா திறக்க முடியாம போகும்? அவள் முயற்சி பண்ணிட்டா இந்த கேள்விக்கே இடம் இல்லை. புரிஞ்சிருக்குமே. என்ன ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. சரி சரி, நீங்க போய் பல்லக்கு தூக்குற மரத்தையும் அந்த ஆட்களை உடனே கூட்டிட்டு வா. வரவே அப்படியே போய் கிளம்ப முட்டுங்க. அமைதிக்கு மறுபெயர் தானே ஆலயம். அதுவும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு என்ன இது சத்தம்? என்னை நம்பி குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார்கள். அது நிம்மதியாக தூங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். என்னண்டா வைரம் பாஞ்சி இவ்வளவு பெரிய தேக்கு மரத்தாலே இத்தனை பேர் சேர்ந்து இடியா இடிச்சும் அந்த கதவு அசியலன்னா அந்த கதவு பலத்துக்கு மேல ஏதோ ஒரு பலம் உள்ள இருக்கிறதா உங்களுக்கு எட்டலையா? இன்னைக்கு என்ன தோன்றுதுன்னா, நம்ம கதவை வெறுமனை சாத்திட்டு தான் நம்ம மடப்பள்ளிக்கு போனோம். அந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான கொள்ள கூட்டம் உள்ள பொண்ணுண்டு கதவை திறக்க விடாதபடி அந்த பக்கத்துல இருந்து முட்டு கொடுத்துட்டு எனக்கு தோன்றது இருக்கிறாங்க. எதுக்கு சாவி துவாரத்து வழியா உள்ள பார்த்துட்டோம்னா அது என்னன்னு ஓரளவுக்கு புலப்படலாம். போய் பாருங்க. என்ன பாத்தே சுத்த தொடனடிங்க பிராமணன். எனக்கு இப்படி பயப்படுறா? சுந்தரி, என்ன இது அர்த்த ஜாமத்துல எதுக்கு இப்படி அழுக? அதாவது இந்த குழந்தை என்கிட்ட வேற நிறைய பால் குடிச்சிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தை நல்லா இருக்கு. அந்த குழந்தையை நீ விட்ட இடம் எது? அது தொட்ட பாதம் எப்பேற்பட்ட பாதம்? ஆமா, அன்னைக்கு நம்ம அந்த குருக்கள் கிட்ட ரொம்ப தைரியமா குழந்தைய தொட்டு பாருங்க விட்டு பாருங்க அப்படி இப்படி எல்லாம் பேசினேன். இப்ப இருக்கு பண்ண அதேரியம். சுந்தரி, சிலையாய் நிக்கிற மீனாட்சி தன்னை நோக்கி தவழ்ந்து வந்த குழந்தைக்கு பசி வந்துட்டா சிலையாவே நின்றுடுவான்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. நாம அங்க இருக்கும் போதே கோயில் தர்மகர்த்தாவும் குருக்களும் குழந்தைய தூக்கி வெளியே உன்னை இப்படி எல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. பொழுது விடுஞ்சது கோயிலுக்கு போய் குழந்தைய பார்ப்போம், கவலைப்பட. உள்ள இருக்கு.
நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்களே. நாங்கெல்லாம் வேற எங்க நிப்போம்? அம்மா, உன் குழந்தைய சனின்னு சொன்னேனோ, சுண்டக்கான்னு சொன்னேனோ இல்லையோ? இது ரெண்டும் உள்ள இருக்கப்பட்ட பரதேவதை 2 காலையும் உருட்டா போடுது. விடுவலோ, உன் குழந்தைய உள்ளேயே தன் பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் சுண்டாக்கா மாதிரி தூக்கி வெளியில வீசி எடுத்துட்டா, சாலையை கொடுத்துட்டு சந்தையில நிக்கிறோம். ஒரு வழியும் தோணல. ஏ சுவாமி, வெத்த வழி அனுப்பிச்சு கதவை பிரச்சனை. நல்ல யோசனை. அம்மா, நீயாவது போய் கொஞ்சம் கதவை திறந்து பாரு. சரி, நீ போய் திறந்து பாரு. குழந்தைன்னு புதுசா ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்க பார்த்தல. அது மாத்திரமா, அந்த குழந்தை கையில தங்க பால் கிண்டி பலவளம் நின்றதை பார்த்தேடா. ஓய், தங்கமோ வைரமோ இந்த கர்ப்ப கிரகத்துல பால் கிண்டி உண்டா? நம்ம கோயிலே கிடையாதுங்க. ஏன் என்ன பாக்குற? உனக்கு புரிஞ்சா சரி. சுந்தரி, இந்த கோவிலுக்குள்ளேயே பால் கிண்டி கிடையாதுன்னு அவள் சொன்னாலே, பின்ன இந்த கிண்டியம் பாலம் எங்க இருந்து வந்தது? சுந்தரி, ஞான சம்பந்தனுக்கு கொடுத்த பால்ல மீதம் வச்சிருந்து அதை அப்படியே அம்பாள் உன் குழந்தைக்கு கொடுத்திருக்காடி. அப்படி சொல்லாதீங்க, இனிமே அது அவ குழந்தை. போய் குறுக்கல, அம்பாள் மூக்கில இருந்த வைரமுள்ளாக்க காணுமே. காணமா? காணுமா? ஆமாண்ணா, காணோம். ராத்திரி பூஜை முடிஞ்சதை எடுத்து வச்சுட்டா? இல்லண்ணா, ராத்திரி அர்த்தஜாமம் முடிச்சு நாங்க போறச்சு அம்பாள் முகத்துல புல்லாக்கி இருந்தது. இப்ப காணுமேங்க. ஆமா, காணும். ஒண்ணு தெரியலையே. சத்தியமா அந்த பிசை ரூபா ஒன்று வருங்க. புல்லாக்குதாங்க, வைர புல்லாக்கேதான். என்னன்னா இதை விட அற்புதம் வேணுமா? இவ்வளவு நேரம் இல்லாம நாம எல்லாம் புல்லாக்க காணும் தேடுறச்சே, இந்த பச்சை மண்ணு ஹே அபிஷ்டுகளா, அந்த புல்லாக்க இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கடான்னு கவுத்து காட்டுறாங்க. என்னடா என்னன்னா சொல்றது? இது மீனாட்சி குழந்தைதான், நாங்க ஒத்துக்கிறோம். புறப்படுங்க. எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் தீர்ந்து போச்சு. என்ன சந்தேகம்? மீனாட்சிக்கு ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி சொன்னால, அது சரியா போச்சு பாத்தீங்களா? எங்க எவ்வளவு பாசத்தோட இவன் கூட அவ விளையாடி இருந்தா, அவன் மூக்கில இருந்த புல்லாக்கு இந்த பால் கிண்டில வந்திருக்கும். எத்தனை யுகங்களா இப்படி ஒரு குழந்தையோட விளையாடுங்கிற ஆசையை அவன் மனசுல தேக்கி வச்சிருந்தாலும், அதை தீர்த்து வைக்கிற பாக்கியம் இந்த குழந்தைக்கு கிடைச்சு போச்சுங்க. இனி அவளாச்சு அவ குழந்தையாச்சு, நமக்கு என்ன? வாங்க போலாம். இப்படி தவழும் பருவத்திலிருந்து தளர்நடை பருவ வரையிலும் சுவாமிகள் மீனாட்சியம்மன் கர்ப்பகிரகத்திலேயே வளர்ந்து வந்தார். அந்த கோவிலுக்கு புதிய ஓர் தர்மகர்த்தா நியமிக்கப்பட்டார். நடக்கட்டும். இது என்ன கர்ப்பகிரகமா இல்ல குழந்தைகள் விளையாடுற முச்சந்தியா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? உள்ளே இருக்கப்பட்ட அந்த பொடி பெயல் அம்பாளுக்கு செய்யற அபிஷேகாதிகளை தானும் வாங்கி விடுறான். அர்ச்சிக்கிற புஷ்பங்கள் எடுத்து தலையில போட்டு விடுறான். அதெல்லாம் போட்டு தொட்டு விடுறா. சக்கரை பொங்கல் பிரசாத வகைகளை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாலே எடுத்து சாப்பிட்டு எச்சை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்கே, அவனை இழுத்து வெளியில விடுங்க. அபச்சாரம். அந்த குழந்தையை இழுத்து வெளியில விடுறதாவது ஏன் தானும்? கருவிலேயே அம்பாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை என்ன அது? அவன் பேரே மீனாட்சி மைந்தன். அவ அருளுக்கு பாத்திரமாகி அவ திருக்கலங்களாலே வளர்க்கப்படுற தெய்வீக குழந்தைன்னா அது. என்னங்க ஒரேடி அடிக்கின்றே போறேன். அவ அருளுக்கு பாத்திரமானவங்கத்துக்கு என்ன ஆதாரம்? என்னன்னா இந்த கர்ப்ப கிரகத்தையும் கோயிலையும் விட்டு தாண்டாத குழந்தை
மீனாட்சி பஞ்சரத்னத்தையும் ஆதிசங்கர சௌந்தரிய லகரியும் அப்படியே தலைகீழா சொல்றான். பெரிய அற்புதமோ அண்ணா, அற்புதங்களை பத்தி நாம பேசுறதா இருந்தா அம்பாள் இந்த குழந்தைகிட்ட விளையாடி இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் கிட்ட கூட விளையாடி இருப்பாளாங்கிறது பெரியவாள் கிட்ட கேட்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இந்த பருவத்துல சௌந்தரிய லகரி சொல்றது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? என்னங்க இங்க வர்றவ அத்தனை பேரும் அதே மந்திரங்களை சொல்லித்தானே அம்பாளை பிரார்த்தனை பண்றா. சொன்னதை சொல்லும் கிளிப்பில்ல மாதிரி செவியாரலா கேட்டு அப்படியே திருப்பி சொல்றான். மன்னிக்கணும், செவியாரலா கேட்டு சொல்றதுக்கும் சுயமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி அந்த மகா மந்திரங்கள் அந்த மழை வாயிலேருந்து கொட்டுறதுன்னா நீங்களே கேட்டு பாருங்களேன். மகா மந்திரங்களை பின்னாடி கேட்டுக்கிறேன். முதல்ல ஆனா ஆவனா உயிர்மை எழுத்துக்களை ஒரு முறை ஒழுங்கா சொல்லும் பார்ப்போம். கொஞ்சம் இப்படி வாங்க. ஓய், என்ன ஆணவம் இருந்தா இந்த பொடிப்பயல் என்ன அங்க கூப்பிடுவான்? கூப்பிட்டா என்ன? ஏ அவன் இங்க வரப்படாதோ? சமைக்கணும். அது இருக்கிற இடத்துக்கு போறதுக்கே நமக்கு யோக்கியது கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு அது வருமோ? பெரும் பாக்கியமா நினைச்சு போங்க. ஏண்டா குட்டே? ஆனா அவனாவ வெறும் எழுத்தா சொன்னா போதுமா, இல்ல இசையோட கலந்து சொல்லுங்கம்மா. ஓய், கேட்டீரா? ஆனா அவன் அவன் இசையோட கலந்து சொல்றதா? இப்படி ஒரு கிறுக்கு பிள்ளை வச்சுட்டு ரெண்டு பேரும் என்னென்ன பொருங்க. இப்படி வாங்க. என் அப்பனே, ஆனா அவன் இசையோட கலந்து எப்படி சொல்றது சொல்லியா? ஆனா தானா மானா சானா ஞானா டானா நானா தானா நானா பானா மனயன ரன நன மன ரன 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 நானா அவன தாவன நாவன சாவன ஞாவன டாவன நாவன தாவன நாவன தாவன மாவன யாவன ராவன லாவன பாவன ராவன 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 நாவன தீன தீன நின தீன நீன தின நீன தீன நின தீன மீன இன ரீனா ரீனா வீணா ரீனா 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 இயன்ன தீயன்ன மீன தீயன்ன நீயன்ன தீயன்ன நீயன்ன தீயன்ன நீயன்ன தீயன்ன மீன ஈன ரீன லீன வீண ரீன லீன ரீன நீயன்ன உனா குனா நுனா சுனா நுனா துனா நுனா துனா நுனா புனா முனா யுனா ருனா லுனா உனா லுனா லுனா ருனா லுனா உவன்ன கோவன்ன மோவன சோவன்ன யுவன்ன கோவன உவன்ன கோவன்ன மோவன கோவன்ன மோவன்ன யுவன ருவன்ன லுவன்ன உவன்ன ருவன்ன ருவன ருவன ருவன்ன ஏன கேன மென சேன நேன தென நேன தேன மென பேன மேனயன் ஏன லேன வேன ரென 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 நேன ஏன கேன மீன சேன நேன தேன நேன தேன நேன தேன மேன ஏன ரேன லேன வேன ரேன லேன ரேன நேன ஐயன்ன கையன்ன மையன்ன செய்யன்ன நெய்யன்ன தையன்ன நெய்யன்ன தையன்ன நெய்யன்ன பையன்ன மையன்ன எய்யன்ன ரையன்ன லையன்ன வையன்ன ழையன்ன ழையன்ன ரையன்ன நையன்ன ஓன தோன முன சோன ஞோன தொன நோன தோன நுன போனா மோன யோன ருன லோன ஓன ருன லோன ரோன நோனா ஓவன்ன கோவன்ன மோவன்ன சோவன்ன ஞோவன கோவன லோவன்ன கோவன்ன லோவன்ன கோவன்ன மோவன யோவன ரோவன லோவன கோவன ரோவன 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 ரோவன்ன. ஓய் ஓய், சுத்த பைத்தியமா இருக்கிறீரே. இந்த பையன் என்னத்தை சாதிச்சான் இப்படி தூக்கி வச்சுட்டான்? அடச்சி வாய மூடுங்களேன். உண்மை எந்த ஞானம் கெட்ட மனுஷன் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா போட்டா போய்? இவ்வளவுதான் சுவாமிகளை பத்தி எனக்கு தெரிஞ்சது. இப்போ இவருக்கு 350 வயதாகுது. பெரிய மகான்கள் எல்லாம் சொல்றாங்க. கிறுக்கு பயலே, என்னடா உளறிட்டு இருக்கிற? உங்க வரலாறை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுவாமி. அறிவு கெட்டவனே, என் வரலாறு பேசி என்னடா பிரயோசனம்? மதுரையில் இருக்காளே எங்க ஆத்தா மீனாட்சி, காஞ்சிபுரத்தில் இருக்காளே அவங்க ஆத்தா சின்ன சிறுக்கி காமாட்சி. அவங்க வரலாறு சொன்னா சொல்றவனுக்கு புண்ணியம், கேட்கிறவனுக்கு புண்ணியம். இங்கதான் சாமி ஒரு சின்ன சந்தேகம். என்னடா சந்தேகம்? உங்க அம்மா மீனாட்சி தானுங்களே? ஆமா. அவங்க அம்மா காமாட்சியை சின்ன சிறுக்கின்னு சொல்றீங்களே, அதனுடைய ரகசியம் என்ன? அந்த ரகசியம் தான் காமாட்சி அவதாரமே. அது எப்படி இல்ல சுவாமி, நீங்க நின்றுட்டு சொல்லப்படாது, உட்கார்ந்து சொல்லணும். வாங்க உட்காருங்க. முட்டைக்கு கூட புத்தி வந்துருச்சு. புத்தி வந்துருச்சா? நான் என்னமா உங்க அடிமை? வாங்க உட்காரு. எல்லாரும் பண்டாசுரம் பண்டாசுரம் ஒரு பயங்கரமான அரக்கன் இருந்தான். அவனுக்கு எவ்வளவு பலம் தெரியுமா? இந்த ராவண இரணிய இவங்க எல்லாம் இருந்தாங்களே, அவங்களே இந்த பண்டாசுரனுடைய காத்து பட்டா காத்தா பறந்துருவாங்க.
காத்துப்பட்டா காத்தா பறந்துருவானுங்க. படைக்கும் பிரம்மனே, என் குலத்தைச் சேர்ந்த எல்லா அசுரர்களுமே தாங்கள் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக உம்மை நோக்கி கடும் தவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கோரியபடியே வரங்களை நீரும் கொடுத்திருக்கிறீர். ஆனால் முடிவில் அத்தனை பேருமே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரம்மதேவா, அந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. அப்படி என்றால் எனக்கு சாகாவரம் அளிக்க வேண்டும். எப்படி கேட்டால் உனக்கு மரணம் சம்பவிக்காது என்று நீ நம்புகிறாயோ அப்படி ஒரு வரத்தை கேள். பிரம்மதேவா, நான் கேட்கப் போவதை வார்த்தைக்கு வார்த்தை நன்றாக கவனிக்கவும். எனக்கு வேறு வேலை. பூலோகத்தில் மானிட வர்க்கத்தில் ஆண் பெண் சேர்க்கையில்லாமல் 5 வயது பெண் குழந்தை தோன்ற வேண்டும். அப்படி தோன்றும் அந்த சின்னஞ்சிரிக்கு ஒருவரால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும். அப்படியே கொடுத்தேன். அக்னி தேவனை அலரும் அளவுக்கு இந்த தேவலோகத்தில் கொடூரமான காடாக்கினி வீசுகிறதே. ஒருவேளை பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டாரா? அதெல்லாம் ஒன்றுமில்லை தேவேந்திரா. பிறப்பிலேயே கொடியவன் பண்டாசுரன். அத்துடன் நான் கொடுத்த வரத்தின் வலிமையும் சேர்ந்து கொண்டதால் அளவுக்கு மீறி அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் விடுகின்ற மூச்சுதான் இந்த அக்னி ஜுவாலை. இதிலிருந்து தப்புவதற்கு வழி நாம் அனைவரும் திருக்கையிலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிடுவதை தவிர வேறு வழியே இல்லை. சிவபெருமான், அந்த பண்டாசுரனிடமிருந்து நாங்கள் தப்புவதற்கு நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்ல முடியும்? பிரம்மனே, இன்று வரையந்தம் வரம்பற்ற முறையிலே அரக்கர்களுக்கு வரத்தை கொடுப்பவன் நீ. அதிலிருந்து நீங்கள் எல்லோரும் தப்புவதற்கு வழியை வகுப்பவன் நான். இப்பொழுது நீ பண்டாசுரனுக்கு கொடுத்துள்ள விசித்திரமான வரத்தால் நான் எந்த வழியும் வகுக்க முடியாமல் செய்துவிட்டேன். கங்காதரா, இரக்கமற்ற அரக்கனுக்கு பிரம்மன் இப்படி ஒரு வரத்தை கொடுக்கலாமா? 4 மூளைகளில் ஒரு மூளையால் சிந்தித்திருக்க வேண்டாமோ? ஜனார்த்தனா, நடந்தது என்னவோ நடந்து விட்டது. இனி நடக்க வேண்டியதை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எதை சிந்திப்பது? பரபிரம்ம சொரூபிணியான அந்த பராசக்தியை வந்திப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. தவத்திற்குரிய தகுதியான இடம் பூலோகத்தில் உள்ள திருக்காஞ்சிவனம் தான். தேவர்களே, இந்த உருவோடு இருந்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் பண்டாசுரன் உங்களை விடமாட்டான். அவன் கண்ணிலிருந்தும் அவன் கக்கும் ஜுவாலையிலிருந்தும் தப்புவதற்கு கிளிரூபம் எடுத்து திருக்காஞ்சிவனத்துக்கு பறந்து செல்லுங்கள். மன்னா, மங்கை அங்கு நிற்கிறார். அங்கு பருவ மங்கையே, உன் ஆட்டத்தை கண்டதும் எனக்கும் ஆட்டம் கண்டு விட்டது. உங்களோடு சேர்ந்து நானும் ஆடிவிட்டேன். உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு நகரத்தில் மாலை வேண்டும். அள்ளி கொடுக்கும் அலைமகளையே அடகு பிடிக்கும் அளவற்ற செல்வம் படைத்த என்னிடத்தில் கேவலம் நாகரத்ன மாலையா கேட்பது? மகாபிரபு, என்னடா? பட்டத்து யானை திடீரென்று வீழ்ந்து இறந்து விட்டது. என்ன? பட்டத்து குதிரையும் திடீரென்று வீழ்ந்து இறந்து விட்டது பிரபு. என்னடா உளறுகிறீர்கள்? அமைச்சரே, வாரும் பார்ப்போம். ஓய் பிரம்மா, ஏன் இருக்கு? என் பின்னால் ஓடி வர. அமைச்சரே, பிரபு, ஒரு காரணம் இல்லாமல் பட்டத்து யானையும் குதிரையும் எப்படி இறக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பிரபு. புரியவில்லை என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு அமைச்சர். பண்டாசூரா, காரணமின்றி கரியும் பரியும் மறிக்கவில்லை. யானையின் மத்தகத்திலும் குதிரையின் மார்பகத்திலும் நன்றாக பார்த்தாயா? மரண அடி விழுந்ததற்கான அடையாளம் பதிந்திருக்கிறதா இல்லையா? பிரம்மனே, எனக்கு புரிந்து விட்டது. என்ன? ஒரு சரியான சிறுத்தை புகுந்து அறைந்து கொண்டிருக்கிறது. சிறுத்தையா? நீ பெற்றிருக்கும் வரத்தை நினைத்துப்பார். அப்படி என்றால் எனக்கு தெரிந்தவரை இவற்றில் பதிந்துள்ள அடையாளம் ஓர் சிறுமியின், அதிலும் 5 வயது சிறுமியின் கையாகத்தான் இருக்க வேண்டும். வாய் பிரம்மா, எப்படி ஒரு சிறுமியின் கையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறீர்? ஏன் அது ஒரு சிறுவனின் கையாக இருக்க கூடாதோ? சிறுமியா சிறுவனா என்பதை அதில் பதிந்துள்ள ரேகைகளை பார்த்து
திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் அப்பா. அப்படி என்றால் அந்த சிறுமியை பெற்றவர்கள் யார் என்பதை பற்றியும் ரேகைகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? தாராளமாக. பாரும், அவளை பெற்றவர்கள் யார்? பெற்றவர்களை பற்றிய ரேகையே அதில் காணப்படவில்லை அப்பா. அமைச்சரே, எந்த ரேகை எப்படி இருந்தாலும் சரி, பூலோகத்திலே உள்ள 5 வயது சிறுமியர் அத்தனை பேரையும் ஒன்றாக கொண்டு வந்து ஒரே இடத்தில் குவித்து தீயிட்டுக் கொளுத்துங்கள். ஆணை. தெரிகிறதா? எங்கிருந்து வெளிப்படுகிறது தண்ணீர்? தெரிகிறது. ஒரு சின்னஞ்சிறு கையிலிருந்து வெளிவருகிறது. குதிரையின் மார்பகத்திலும் யானையின் மத்தகத்திலும் எந்த கை பதிந்திருந்ததோ இப்பொழுது ஆகாயத்தில் தெரிவதும் அதே சின்னஞ்சிறு கைதானப்பா. நீ யாரம்மா? உனக்குமா என்னை தெரியவில்லை? அந்த பண்டாசுரனின் பல மாயைகளில் அவன் தலையோடு வந்திருக்கும் நீயும் ஒரு மாயைதானோ என்று நான் சந்தேகிக்கிறேன். அவன் மடிந்து விட்டான் என்பது உண்மை என்று தெரியும் வரை நீ யார் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இப்படி வா. இப்பொழுது ஏற்பாடு செய்கிறேன். நாகாபரணா, யார் இந்த மரகத சிலை? இந்த மழலை அமுதத்துக்கு தங்களிடம் என்ன இத்தனை ரகசியம்? தெரிவிக்கிறேன். தேவலோக சிற்பியான மயனே, மயனே, இந்த பேசும் பதுமையை போல் ஒரு பிரதிமை செய்து அதை சுற்றி ஒரு எழில்மிக்க மண்டபத்தை ஏற்படுத்து. ஜனார்த்தனா, அந்த மண்டபத்தை நாளை உதயத்தில் தீபாராதனையுடன் திறந்து பார்த்தால் தான் யார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்து விடுமா? இந்த பேசும் பொற்சித்திரம் எனக்கு அருளிய பரம ரகசியம். எல்லாரும் வாங்க. இந்த பந்தி முடிஞ்சதும் அடுத்த பந்தி உங்களுக்கு தான். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. சாமி இருங்க இருங்க. என்ன சாமி எச்சில சாப்பிடுறீங்க? வேணா சொல்றேன். நீ கன்னி பொண்ணுங்களுக்கெல்லாம் முதல்ல போட்டுட்டு அப்புறம் மிச்சம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு போடுவேன். சாமி கோச்சு கூடாது. கன்னி பொண்ணுங்களுக்கு முன்னால எதுக்காக நான் சாப்பாடு போறேன்ற தெரியும்டா.
இப்படி போட்டா தானே பொண்ணுங்களோட வந்து அந்த சின்ன சிறுக்கி காஞ்சி காமாட்சி உட்காந்து படையில சாப்பிடுவான்னு தானே. சாமி, உங்களை பார்த்தா ஊருக்கே புதுசா தெரியுது. உங்களுக்கு எப்படி இந்த ரகசியம் தெரியும்? ஏய், உன் ஆசையை பற்றி ஊர் கூட பேசிக்கிறாங்களே, அதுக்கப்புறம் இப்படி கன்னி பெண்களுக்கு சோறு போட்டா அந்த கூட்டத்தோட கூட்டமா ஆத்தா வந்து உட்கார்ந்து சாப்பிடுவான்ற ரகசியத்தை உனக்கு யார் சொன்னது? சொல்றேன் சாமி. தொண்ட மண்டலம்னு பேர் வந்தது, அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா சாமி? துண்டீரன் ஒரு ராசா ஆண்டானே, அதுதான். அந்த ராசா ஆண்ட நாட்டுல திடீர்னு ஒரு சமயம் பெரிய பஞ்சம் வந்துச்சு தெரியுமா? ஆமா வந்தது. அங்க என்ன மாதிரி ஒரு கிரிக் பய சாமி வந்து ராசா தினம் கன்னி பெண்களுக்கு கையால சோறு போட்டீங்கன்னா பஞ்சம் போயிடும் சொன்னான். ஆமா சொன்னா. அவன் அதை நம்பிக்கிட்டு தினம் சோறு போட்டான். ஆமா போட்டான். ஒரு நாள் அப்படி சோறு போடும்போது கையால நெய் போட்டுக்கிட்டு இருந்தானா போட்டானே. அப்படி போடும்போது இந்த நெய்யினுடைய வளவளப்பு தாங்காம ஒரு கன்னிப்பெண்ணுடைய இலையில இவன் கையில போட்டிருந்த தங்க மோதிரம் விழுந்துருச்சு. அந்த இலையில உட்கார்ந்து இருந்தது யாரு? ஆத்தாமி. ஆத்தாடா கிறுக்கு பைய மகனே, சின்ன சிரிக்கி உட்கார்ந்துருந்தாடா. அந்த ஆத்தா தங்க மோதிரத்தோட ஒரு கவலை சோத்து எடுத்து அப்படியே சாப்பிட்டா அந்த தங்க மோதிரம் வைத்திருந்த 3.25 மணி நேரமும் தங்க மழையா பொழிஞ்சு தள்ளிடுச்சுடா. போசாமி, இத்தனை வருஷமா கன்னி பொண்ணுங்களுக்கு சாப்பாடு போடுற என் ஆத்தா ஏன் வந்து சாப்பிடலன்னு எனக்கு இப்பதான் சாமி தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சு? என் கை வேறல்ல தங்க மோதிரம் போட்டு நெய் அள்ளி கொட்டல சாமி. கொஞ்சம் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது, 5 விரல்ல மோதிரத்தை போட்டு நெய்ய அள்ளி விட்டு கொட்டிட்டு ஓடி வரேன். இப்படி கையில மோதிரத்தை போட்டு நெய்ய விட்டா தங்க மழை புளியும், அதுக்காக இதெல்லாம் செய்தியா? யாருக்கு சாமி உனக்கு தங்கமும் மழையும்? ஆத்தா திருவடியை எடுத்து வச்சு என் வீட்டுல உட்கார்ந்து என் கையால சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களா? என்னை விட புண்ணியமா இந்த உலகத்துல வேற எவன் சாமி? அந்த நினைப்போட செஞ்சா செய், நல்லது. ஆமா, ஆத்தா வந்து காலடி எடுத்து வச்சு சாப்பிட்டு போனா அதை நீ எப்படி தெரிஞ்சுக்க போற? அதான் சாமி எனக்கு தெரியல. அதை நினைச்சா மண்டை நொறுங்குது, மூளை கொதிக்குது. அதுக்கு நான் வழி சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன்? எவன் கணக்கு பாக்குறது? வர்றவங்க எல்லாம் அள்ளி அள்ளி விட வேண்டியதானே. தொடர்ந்து போட்டுட்டேன். ஒரு பந்திக்கு 101 இலை போட்டு 100 கன்னிப்பெண்களை எண்ணி உள்ளாரு. எதுக்கு சாமி? என்னைக்கு 101 இலையிலையும் கன்னிப்பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடுறாங்களோ அன்னைக்கு ஆத்தா வந்து சாப்பிட்டா தரடா அர்த்தம். சிக்கிக்கிட்டா சாமி, ஆத்தா என்கிட்ட சிக்கிக்கிட்டா. இன்னும் பசமா சிக்க வைக்கட்டுமா? சொல்லு சாமி, அவளை படைக்கலாம். பந்தி போடுறதுக்கு வெளியே 101 ரவிக்க துண்டு வெத்தலை பாக்கலாம் வச்சுக்க. சாப்பிட்டு வர ஒரு கன்னி பெண்ணுக்கு வெத்தலை பாக்கி ரவிக்க துண்டையும் கொடு. என்னைக்கு 101 ரவிக்க துண்டு காலி ஆகுதோ அன்னைக்கு ஆத்தா வந்திருக்கிறா, சாப்பிட்டுருக்கிறா, உன் கையால ரவிக்க துண்டு வாங்கிட்டா. ஆத்தா செய்யறேன் தாயே, செய்யறேன். அவ்வளவு சுலபமா வரமாட்டா, சோதனைக்கு மேல சோதனை வைப்பா. என்கிட்டயா? அவளுக்கு ஆட்சி பாத்துக்கிறேன் சாமி. அப்படியா? ஆத்தா நிச்சயம் வருவா, அப்ப நானும் வர்றேன். சாமி உள்ள வந்து சாப்பிடுங்க. ஆத்தாளுக்கு சோறு போடுற வழிய பாடுற. முத்தன நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கிற பங்காரு காமாட்சியை 16 கால் மண்டபத்துல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மண்டபத்தை இடிச்சு நீதிமன்றம் கட்ட போறாங்களா? என்னடா சொல்ற? ஆமாங்க, அந்த இடத்தை பார்வையிட வெள்ளைக்கார கலெக்டர் வரப்போறாரா, கூட்ட காத்துக்கிட்டு இருக்குன்னு. ஏய், என் உசுரே போனாலும் ஆத்தா உட்கார்ந்து இருக்கிற இடத்தை இடிக்க விட மாட்டேன்டா. தேங்க்யூ செக்ரட்டரி. இத கோர்ட்டு காட்டுற இடமா? ஆமா துறைகளே. ஆமாங்க, ஊருக்கு மையமா இருக்கு, வரவங்க போறவங்க கோர்ட்டு சௌகரியமா இருக்கும்ல. வெரி குட், இமிடியேட்டா ஏடிக்க சொல்லு. உங்க காலை தொட்டு கும்பிட்டு கட்டுகிறேன், இந்த கோயிலை இடிக்காதீங்க. இது எப்படி மேன் கோயில் ஆகும்? ஏன் ஆகாது? தாய் காமாட்சி வந்து தங்கி இருக்கிறாளே. வாட் ஆர் யூ டாக்கிங்? இது இந்த காமாட்சி காஞ்சிபுரத்துல இருந்து குடி வந்த அம்மன் தானே? ஆமா. இது ஏற்கனவே பப்ளிக் வந்து தங்குற மண்டபம் தானே? ஆமா. அப்படி இருக்கும்போது எப்படி மேன் இது கோயில் சொல்றேன்? ராமர் இருக்கிற இடத்துக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாய் வந்து தங்கிட்டாங்கன்னா மண்டபம் என்ன வெட்ட வழியா இருந்தா கூட திருக்கோயில் ஆயிடும். இந்த அம்மாவுக்கு கோயில் கிட்ட ஊருக்கு வெளியில நான் தான் நிலம் பார்த்தேன், ஐயாவும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அது கோயில் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பணம் கொடுக்குது, ஊருக்கு வெளியே கட்டிக்கோ. ஏன் துரை, தாய் காமாட்சிக்கு ஊருக்கு வெளியே கோயில், ஊருக்கு மத்தியில கோர்ட்டா? துரை, கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் சொன்னாங்களே தவிர கோர்ட் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் ஒருத்தருமே சொன்னதில்லை. கோர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் துரை, அவன் கோயிலா மதிச்சுட்டான்னா கோர்ட்டுக்கு எதுக்கு வேலை? ஒண்ணு செய்மன், நீ வேணா ஊருக்கு மத்தியில இந்த அம்மாவுக்கு வேற இடம் பாரு. என்ன துரை, அந்த அம்மாவுக்கே வேற இடம் பாருன்னு சொல்ற, ஏன் நீ கோர்ட்டு கட்டுறதுக்கு வேற இடம் பாத்தீங்க? செகண்ட், he is adamant, he is talking too much. The order means order. Immediately அந்த மண்டபத்தை இடிக்க ஏற்பாடு பண்ணு. ஜேம்ஸ்,
எஸ் மதர். இந்தியாவின் மத விஷயங்களிலோ கோவில் வழிபாடுகளிலோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தலையிடக்கூடாதுன்னு குவீன் விக்டோரியா மகாராணி ரூல் போட்டிருக்காங்க. இஸ் இட்? எஸ். அதனாலே ஹை கமாண்டோர கன்சல்ட் பண்ண பிறகு இந்த மண்டபம் இடிக்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வரணும். தேங்க்யூ மதர். செக்ரட்டரி, நான் முதல்ல போட்ட ஆர்டரை ரத்து பண்ணிட்டு மறு ஆர்டர் வர வரைக்கும் இந்த மண்டபத்தை இடிக்க வேணாம். இது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கட்டும். ஓகே. அவங்களுக்குள்ளவே குசு குசுன்னு பேசிட்டு முடிவு சொல்லாம போறாங்க. தம்பி, இதை இடிக்காம இருக்கணும்னா தானே டாம் டாம்னு பேசுவாங்க. இது இடிக்கிறதா முடிவு. அதனாலதான் குசு குசு. இடிக்க விட்டுடுவனா? அம்பாளுக்கு வர்ற காணிக்கைகளை எல்லாம் அப்படியே வீட்டுக்கு கொண்டாந்துடுறீங்களே, அது கிரமங்களா அக்கிரமங்களா? மூடா மூடா, அந்த மண்டபம் 8 திக்கும் திறந்து கிடக்குது. எவனாவது பூந்து அள்ளிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? அதான் காணிக்கலாம் பந்தாவஸ்தா கொண்டாந்து நம்ம வீட்டுல வச்சிருக்கேன். அத வீட்டுலதான் வச்சிருக்கீங்க. வேற எங்க வச்சிருக்கேன்? வட்டிக்கு விடல. ஆறாவ சும்மா கிடக்குற பணத்தை வட்டிக்கு விட்டு ஒரு வருவாய்க்கு ஏற்பாடு பண்ண. அப்படி வர்ற வருமானத்துல நீங்க உங்க பேர்ல சொத்து வாங்கல? வாங்கினா என்ன தப்பு? பின்னால காமாட்சி பேருக்கு மாத்திட்டா போச்சு. அட ஏங்க மூக்க இப்படி சுத்தி தொடறீங்க? வாங்கும் போதே அம்பாள் பேர்ல வாங்கி வச்சுட்டா சரியா போகுது. எப்படி எழுதுறேன்? ஏன் எழுத முடியாதா? சும்மா ரெடி. இந்த பங்காரு காமாட்சி காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம திருவாரூர் கொண்டவன். அவ இன்னும் இந்த மண்டபத்துல தான் இருக்க போறாளோ, இல்ல செத்த ஊரை தள்ளி இருக்க போறாளோ, இல்ல ஊரை தாண்டி இருக்க போறாளோ, இன்னும் அந்த அம்மாவுக்கு விலாசம் நிச்சயமாவலிய. இந்த நிலையில அந்த அம்மா பேருக்கு சொத்தை வாங்கி நான் எந்த விலாசத்தை வச்சு பத்திரம் எழுதுவேன்? அடி காமாட்சி, உனக்கு நிரந்தர விலாசம் இல்லைங்கிறாரே, நான் என்னடி செய்வேன்? இன்னும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த பார்வதி, கோமதி, காந்திமதினு இந்த பொம்பளை சாமிகள்லாம் பத்தியா, அது பத்தியா புருஷன் பரமசிவன், பிள்ளைங்க விநாயகர், முருகர் குடும்ப சமேதன கோயில் இருக்காங்க. அதனால அந்த கோயில் சொத்தை நம்ம எடுத்தோம்னா அந்த புள்ள குட்டிக்கும் அந்த சாமிகள்லாம் கஷ்டப்படும். அந்த பாவம் நம்ம தலையில வந்து விடும். இது அப்படி இல்லடி காமாட்சி, கண்ணி, நித்திய கண்ணி. அதனால இவ சொத்தை எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். நீங்களா பேசுறீங்க? வேற யாரு? கொஞ்சம் கூட தெய்வத்துக்கிட்ட பற்றுதலோ பயபக்தியோ இல்லாத உங்களை போல ஆசாமிகளை எல்லாம் தர்மகர்த்தாவை போட்டுறாங்கல்ல, அவங்க பேச வைக்கிறாங்க. இத பாருங்க, உங்க போக்கு நாசத்துலதான் கொண்டு போய் முடிக்கும். இந்த பாரு, சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னானே தவிர அம்பாள் சொத்து குலநாசம்னு ஒரு பயலும் சொல்லல. படி. மத்தடனே வணக்கம். தம்பி, வர வேகத்தை பார்த்தா ஏதோ அவசரம் மாதிரி இருக்கு. ஆமா, நீ இது வரைக்கும் எவ்வளவு வாங்கிருக்க தெரியுமா? அட கணக்கு வழக்கெல்லாம் என்னண்ணே, நீ என்ன பொய்யா பேச போற? அது இல்ல அண்ணே, இப்பெல்லாம் எனக்கு நாளுக்கு நாள் செலவு அதிகமாகிட்டே போகுது. ஆகட்டும், நான் அடிக்கடி நேரடியா வந்து இங்க பணம் வாங்க முடியாது. வேணாம். அதனால என்னுடைய சொத்து பத்து, வீடு, பத்திரம் எல்லாம் இதுல இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ தட்டு தடங்கள் இல்லாம நீ கொடுத்துரு. இவ்வளவுதானே? இதுக்கு ஏப்பா பத்தலாம் கட்டலாம் எல்லாத்தையும் கொண்டாந்துருக்க. இப்ப உனக்கு எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். இவ்வளவு தானே? அங்க என்ன தேடுற பாய் கட்டிப்பா. உறுதி பத்திரம் எழுதுறதுக்கு காக்கா எனக்கு தேடுறேன். நான் ஒரு படிக்காத முண்டம், என்கிட்ட நீ உறுதி பத்திரம் இதெல்லாம் எழுது. அவசரம் தெரியாத பேசுறேன். நீ ஒரு கடுதாசி எடு, கை நாட்டு வச்சுட்டு போறேன், பணத்தை கொடு, அதுக்கப்புறம் என்ன வேணா எழுதி. அதுவும் சரிதான். இல்ல வை. ஆமா, உனக்கு நேரமே இல்ல. நீ அடிக்கடி கை நாட்டு வச்சு வந்துதானே ஆகணும். ஆமா அண்ணே, நீ சொல்றது நியாயம் தான். அப்போ ஒரு 5-6 கண்டாச்சு கொடு, கை நாட்டு வச்சுட்டு போறேன், அடிக்கடி ஆள் அனுப்புறேன், நீ பணத்தை கொடுத்துனே. அப்படி சொல்லி வை. தம்பி, சில்லறையா இருக்கு பரவாயில்லையா? கரிகாய்க்கும் மளிகைக்கு தானே கூட. ஏங்க, கொடுமையே உருவான துரியோதன கூட்டம் பாண்டவர்களுக்கு எத்தனையோ பாதகங்களை செஞ்சாங்களே, அப்பவெல்லாம் நடந்துச்சா பாரத யுத்தம்? ராஜசபையில் பல பேர் பார்க்கும்படியா அந்த பத்தினி தெய்வம் பாஞ்சாலியின் புடவையை உருவி எறிஞ்சானுங்களே. அதனால தான பாரத யுத்தமே மூண்டு அந்த துரியோதன கூட்டமே பூண்டாராட்டு போச்சு. அதுக்கும் கன்னி காமாட்சிக்கு அர்ச்சனை செய்த புடவைகளை களவாடிட்டு வந்து வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன வித்தியாசம்? இனிமே நம்ம குடும்பம் கிடைக்குமா? என் மனம் பொழைக்குமா? நான் உடுத்தி இருக்கிற சேரையும் கிடைக்குமா?
தான் கட்டுக்கொண்ட போய். அதெல்லாம் இல்லடா, நாங்க மண்டபத்திலே சாப்பிட்டு வந்தாச்சு. இப்பயே நீ உன் குழந்தைங்க உன் பொண்டாட்டி எல்லாம் கண்ண துணியோட வெளியே போங்க. கட்டின துணியோட இப்பவே வீட்டை விட்டு வெளியே போடுமா? வேணாம், இந்த வேலை சாப்பாட்டை வேணா முடிச்சுக்கிட்டு போங்க. எது கண்ணு? வாங்கின கடனுக்குப்பா. அவ்வளவு பெரும் பணமா உங்ககிட்ட நான் வாங்கிருக்கிறேன். கணக்கு புரியாம பச்சை புள்ள மாதிரி பார்த்திருக்கிறீங்கப்பா. சிரிச்சுட்டா தொகை குறைஞ்சிடுமா? உன் சொத்துக்கு மேலேயே கடன் வாங்கியிருக்கப்பா. செண்பகம் என்ன இது அண்ணன் என்னமோ சொல்லுது? அப்படி எவ்வளவு தொகை கொடுத்திருக்கீங்க நீங்க? நீங்க எவ்வளவு தொகை வாங்கியிருக்கீங்க? 500 6 தடவை வாங்கியிருக்கோம். போய் யார் சொல்றது? நீ சொல்றது. மெய்தா என்னன்னு நீங்க சொல்லுங்களேன். 6 தடவை கொடுத்திருக்கிறேன். 10,000 கிடையாது. நீ கிடையாதுன்னு எப்படிமா? பத்திரம் இருக்கு, படிச்சுக்க. அதுல உன் புருஷன் கை நாட்டு இருக்கு, பாத்துக்க. சாட்சிங்க இருக்காங்க, கேட்டுக்க. ஏன்டா கண்ணுங்களா? அண்ணா 60,000 கொடுத்துருக்காருங்க. மார்த்தாண்டம், அந்த பத்திரத்துக்கு கூட பாக்கலாம். பத்திரத்தை கொடுக்கறா வேணா, காணிக்கிற படிச்சுக்கோ. மார்த்தாண்டம், நீ அயோக்கியத்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கலாம். சண்டாளா! எது நம்பிக்கை துரோகம்? தம்பி கை நாட்டு வச்சது வெத்து கடுதாசுல தானடா. வெத்த கடுதாசியா இல்ல எழுதின கடுதாசியான்னு கச்சேரியில வந்து நிரூபிச்சுட்ட. கச்சேரியா? வேற வழி. பெரிய குடும்பத்துல பிறந்தவனாச்ச கச்சேரிக்கு இழுத்து கை கட்டி நிக்க வச்சு தொண்டனக்கான் மோள அடிச்சு ஊரே கூட்டி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப வேணாம காதோட காது வச்சு கமக்கமா அனுப்பலாமேன்னு நினைச்ச. அதுக்கு நீ குடுத்து வைக்கல. நான் என்ன செய்யறேன்? வா கச்சேரிக்கு வந்து துறைய பாரு. தம்பி என்னடா செய்ய போற? பொய் சாட்சிகள் எடுத்துக்கிட்டு போறான்டா கச்சேரிக்கு. எனக்காக காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னியாடா? இப்பவும் சொல்றேன், எல்லாத்துக்கும் சாட்சியா நிக்கிற என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவா. காமாட்சி வருவா, சாட்சி சொல்ல வருவா. இப்ப மட்டும் இல்ல துரை, இனி எத்தனை தென்பம் எடுத்தாலும் இதையே தான் சொல்லுவேன். என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவா. This is not temple, this is court. முத்து, இப்ப சொல்லு, இந்த 6 பேப்பர்ல இருக்கிற கை நாட்டு நீ வச்சதானே? கை நாட்டு நான் தான் வச்சேன் துரை. ஆனா 60,000 ரூபாய் வாங்கல, 3,000 ரூபாய் தான் வாங்கினேன். நான் கை நாட்டு வைக்கிறப்போ அந்த கடுதாசில ஒண்ணுமே எழுதப்படல. வெத்து கடுதாசில தான் நான் கை நாட்டு வச்சேன் துரை. What are you talking? என்ன பேசுற மேன்? நீ படிக்கலைனாலும் பணக்காரன். இப்படி ஒரு உறுதி பத்திரம் எழுதணும், அதுல மேட்டர் எழுதணும், அது அமௌண்ட் தொகை அதை குறிக்கணும். அப்புறம் உன் சைடுல ஒரு ஆள் சாட்சி கையெழுத்து போடணும். இதெல்லாம் உனக்கு தெரியாது? நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சும் எதுக்காக மேன் வெத்து பேப்பர்ல கை நாட்டு போச்சு? நான் தான் சொன்னேனே துரை, என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவான்னு. என்ன மேன் சொன்னதே திரும்பி சொல்றேன். நீ காட்டியதே திரும்ப காக்கிறே துரை. நான் இவருடைய மனைவி. இந்த வழக்குல எனக்கு தெரிஞ்சத சொல்ல துறை எனக்கு அனுமதி கொடுக்கணும். சொல்லு. துறை, இவருக்கிட்ட இருந்து இந்த பணம் வாங்க தொடங்கி 10 நாள் தானது ஆச்சு. அந்த பணத்தை எல்லாம் கன்னி பெண்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தவிர எங்க சொந்த செலவுக்கு ஒரு செப்பால் அடிச்ச காசு கூட நாங்க செலவு படிக்கல துறை. ஒரு பந்திக்கு 101 இலைங்கிற கணக்குல ஒரு நாளைக்கு 2-3 பந்திக்கு சாப்பாடு போடும். அதிகபட்சம் 500 பேருக்கு சாப்பாடு போட்டதை வச்சுக்கிட்டாலும் இந்த 10 நாள்ல 5000 பேர் தானுங்க சாப்பிட்டு இருக்க முடியும். அந்த 5000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 60,000 ரூபாய் ஆயிருக்குமுங்களா? சொல்லுங்க துரை. துரை அவர்களே, இந்த புள்ள பாவம் புருஷனை பத்தி தெரியாம பேசுது. நான் கேட்கிறேன் துரை அவர்களே, ஏதோ அன்னதானம்னா கூன் பொருட்டு வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ண வேண்டியதுதான். இவன் என்னடான்னா கன்னி பொண்ணுக்கு அன்னதானம் பண்றானே, சபலம். ஏதோ கன்னி காமாட்சி பூஜைன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்க கன்னி பொண்ணெல்லாம் கூட்டு வந்து அதுல மோக்கு மொழியமா இருக்கிறதா தனியா அழைச்சிட்டு போய் அதுக்கு நகை நட்டன் வாங்கி கொடுத்து என்கிட்ட இருக்கிற 60,000 ரூபாய் வாங்கி ஊதி தள்ளிட்டான் துரை அவர்களே. This all unnecessary talk. This is only purely civil case. இதுல ரைட்டிங், அதாவது எழுத்து தான் பேசும். அதன்படி பார்த்தா 60,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும். தீர்ப்பு நாளைக்கு சொல்லப்படும். வெறும் எழுத்தையும் காகிதத்தையும் வச்சு நீ என்ன வேணுமானாலும் தீர்ப்பு சொல்லு. கனவுலையும் நினைச்சு பார்க்காத படுபாதகத்தை நான் காசு கொடுத்து செஞ்சிட்டேன்னு அபாண்டமா என் மேல பழிய சுமத்திட்டான் துரை. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் துரை, உங்களுக்கு என் வீட்டுக்கு வந்த கன்னி பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சொரூபமா நினைச்சு
நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா அதே சத்திய ரூபிணி என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாது. மோசம் பண்ணிட்டா. என்னங்க அவ மோசம் பண்ணிட்டா? ஒண்ணு இல்ல, அவ பெரிய ராசா வீட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் போறவா இந்த ஏழை வீட்டு சாப்பாட்டுக்கு வருவாளா? ஒன்னே ஒண்ணு நான் என்ன நினைக்கிறேன், நடப்பா உன் வீட்டு சாப்பாடு நமக்கு ஒத்து வராது, நான் வரலன்னு சொல்லியிருந்தா நம்ம 9 அந்த அம்மா கிட்ட போறோமா இல்ல போக முடியுமா? பெரிய இடமாட்டு நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ட்டு நம்ம இருக்க போறோம். அதை விட்டுட்டு நம்மள கடன்காரனாக்கி குடும்பத்தோட நடுத்தரில் நிக்க வச்சு தம் பிள்ளைங்களையே பிச்சை எடுக்கிற நிலையில விட்டுட்டா நம்மளையே சாப்பாடு கூப்பிடுவான்ற இடத்துல எவ்வளவு செஞ்சுட்டா. அது செஞ்சது கூட பரவாயில்ல. அவன் நான் கன்னி பொண்ணுங்களுக்கு சாப்பாடு போடுறதே சபலத்தலதான் சொன்னானே, அதை கேட்டு நிக்கிறானே. இவ கையில வேலாயுதமும் சூலாயுதமும் எதுக்கு? ஏய், என் பிள்ளைய பார்த்தானா இந்த கேள்வி கேட்டேன்னு வேலாயுதத்துல வாயிலே குத்திருக்கவனா? விட்டுட்டாளம்மா, என்ன மோசம் பண்ணிட்டாளே. டாக்டர், எப்படி இருக்கு பொசிஷன்? I am very sorry. She is in very serious position. All of sudden எப்படி இந்த பொசிஷன் வந்தது? எப்பவுமே இது ரொம்ப ரத்த கொதிப்புள்ள உடம்பு. blood pressure. Yes, yes. இன்னைக்கு அது ஓவர் ஆயிடுச்சு. எந்த நிமிஷத்திலும் எதுவும் நடக்கலாம். டாக்டர், don't say like that. Your Majesty, please. இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. No, duty very important. டாக்டர், நீங்க மதரை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. டியூட்டி முடிஞ்சதும் ஆல் ஆஃப் சடன் நான் இங்க வருது. ஓகே சார். You are heart patient. Very serious. alla doctor சொல்லிச்சு. Why do you come here? எதுக்கு வந்தீங்க? My son, கடைசியா உன்னை பார்க்கணும் தோணுச்சு. All right. Come slowly. You sit down. That's all right, mother. You honorable judge. Yes, yes. Mother, இப்போ நீங்க இங்க வரலன்னா நானே உங்களை பார்க்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கும். Why? மதர், ஒரு வழக்கில நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது மை ஹேண்ட் கை எழுத முடியல, சுண்டி இழுக்குது. அது உங்க ஆவி பிரியிற சிக்னல் தான். ஒண்ணு ஐ ஃபெல்ட், நான் ரொம்ப துடிச்சு போச்சு மதர். என்ன வழக்கு? மம்மி, அது இந்த காமாட்சி அம்மன் கோயிலே இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலே. That innocent boy. The same innocent boy. அந்த ஆள் நம்ம தர்மகர்த்தாகிட்ட 60,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்குது. இவன் சொல்றான் 3,000 தான் சொல்றான். அது உறுதி பத்திரம், ஆல் விட்னஸ், அப்புறம் இது இந்த கை நாட் எல்லாம் கரெக்டா இருக்கும். All right. இதுல உன்னுடைய தீர்ப்பு என்ன? மதர், சட்டப்படி 60,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தொகையை கொடுக்கணும். முடியல அந்த இன்னோசென்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஜப்தி பண்ணணும். திஸ் இஸ் மை ஜட்ஜ்மெண்ட். இதுதான் உனக்கு எழுத வரல. Yes, yes, mother. My son, Jesus Christ. இந்த பேர் எழுது. மதர், இது எழுத வருது. மதர் மேரி எழுது. மதர், இதையும் எழுத வருது. அந்த இன்னசென்ட் பாய் சொன்னது சத்தியம். எழுது. மதர், இதையும் எழுத வருது. உன்னுடைய பழைய தீர்ப்பு எழுது. அந்த இன்னசென்ட் நிரபராதின்னு எழுது.
முதல்ல எழுத நினைச்சது மனுஷனுடைய தீர்ப்பு, இது தெய்வத்தின் தீர்ப்பு. Understand my son? Thank you, mother. Thank you. தீர்ப்பு நம்ம பக்கம் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, நம்ம பணம் கொடுக்க வேண்டாம்னு கலெக்டர் சொல்லிட்டாருங்க. டாக்டர், இப்ப மதர் பொசிஷன் எப்படி இருக்கும்? காலையில இருந்த நிலைமை அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது மதர் கோர்ட்டுக்கு வர எப்படி அலோவ் பண்ணீங்க? யார் அலோவ் பண்ணா? யார் கோர்ட்டுக்கு வந்தா? மதர் வந்தாங்களே. மதர்? எஸ், கோர்ட்டுக்கு வந்து என்னோட பேசினாங்களே. Sir, God promise. உங்க மதர் இந்த பெட்டை விட்டு நகரவே இல்லை. நாங்க 2 பேரும் விட்னஸ். என் வீட்டுக்கு வந்த கன்னி பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாது. நீ ரொம்ப பெரிய பக்தன். என்ன நீ சொன்னது நடந்து போச்சு. என்ன? தாய் வருவா, காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னே. ஆமா சொன்னேன். வந்துட்டான். என் தாய் ரூபத்திலே உன் தாய் கோர்ட்டுக்கே வந்து சத்தியத்தை ப்ரூவ் பண்ணிட்டான். எங்க அம்மா இருக்கிறாள, காலத்துக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்து அவளையே கண்டபடி திட்ட வச்சிடுவா. இப்போ கோர்ட்டுக்கு வந்து போல அந்த மாதிரி கணத்துல வந்து எதையாவது செஞ்சுட்டு இப்ப பேசுடா பாப்போடுவா. நம்மளால செக்ரட்டரி, அரெஸ்ட் மார்த்தாண்டம் இமிடியட்லி. அண்ணே அண்ணே இல்லடா அண்ணே, வெற்றி காயத்துல கைராட்டு வாங்கிக்கிட்டு நம்ம முத்துவுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த உண்மை நம்ம கலெக்டர் துறைக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அது எப்படா தெரியும்? ஐயோ, தெரியாமலா உங்களை கைது பண்ண சொல்லி உத்தரவு போடுறாங்க. ஆமா, உத்தரவு போட்டுட்டாங்க. காவலாளிங்க தேடிக்கிட்டு வராங்களே கைது பண்ண. இல்ல கைது பண்ணவா? நல்ல காலமாடு பூட்டி வண்டியை தயார் பண்ணி வை. நான் வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாம் இப்பயே வந்துடுற. ஊருக்குள்ள இருக்கவங்கள ஓட ஓட. என்ன மேன், உடம்பெல்லாம் பிளட் ரத்தம் எதுக்கு? என்னதுக்கு? அதெல்லாம் ரத்தம் இல்ல, அவன் உடம்புல கணக்கு எழுதி இருக்கிற அத்தா. அக்கவுண்ட் அக்கவுண்ட். அம்மனுக்கு பூஜைக்கு வந்த புடவை எல்லாம் நகத்தால கீறி கீறி கிழிஞ்சு போச்சு எடுத்து கொண்டு வித்தில. அது கணக்கு வச்சிருக்கியா? உன் உடம்புல இருக்கிற கீரல் எல்லாம் எண்ணிப்பாரு. அத்தனை புடவை நீ கொண்டு போய் வித்திருக்கிற. உன் பொண்டாட்டி அதை எழுது நான் நினைக்கிறேன். அத்தா எழுதுறா அத்தா. இந்த பார் காமாட்சி, எனக்கு இது உடம்புல இப்ப புரிஞ்சு போச்சுடா அதுல யார் செஞ்சதுன்னு. தெரிஞ்சு போச்சு. சரியான பனிஷ்மெண்ட். சாட்சி சொன்னது உங்க அம்மாவா இல்ல இந்த அம்மாவான்ற சந்தேகம் உனக்கு கூட இருக்குல்ல. அப்பப்ப வருது. நீ ஜெயிச்சிட்டடா. ஆத்தா உன் வீட்டுக்கு நீ சாப்பிட வரப்போறா. அத இந்த துறை பார்த்தா எல்லா சந்தேகமும் அவருக்கு போயிடும். துரை, நாம அங்க போறோம், நீ ஆத்தாவை பாக்குற, நீ ரொம்ப கொடுத்து வச்சிருந்துற. ஆனா நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் இந்த திரையை சுத்தி கட்டி போடு, இங்க காவல் போடு. நாம வர்ற வரைக்கும் யாரும் உள்ள போகவும் கூடாது, வெளியே வரவும் கூடாது. வாங்க. 96, 97, 98, 99, 100. கையால தானே இலை போட்டேன். எத்தனை போட்டேன்? 101. 101. எத்தனை பேர் எண்ணி அனுப்புறேன்? 100. 100. ஏதாவது இலை காலியா இருக்குதான்னு நீயே வந்து பார்த்து சொல்லு. Come on. Jesus. Amazing. It's really amazing.
இதோட எத்தனை கொடுத்துருக்கோம்? 100. இது 101 சாமி. 101. இந்த 101வது துண்டுல உங்க கையெழுத்து போட்டு கொடுங்க. You want my signature? All right. Okay? உங்க கையாலே கொடுங்க. வாங்க மண்டபத்துக்கு போய் பாருங்க. சரி விளக்க சொல்லு. நீ கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ரவிக்க துணி அம்மன் மேல இருக்குதா பார். யாரோ ஒருத்தரா அப்படி ஒரு மகாபுருஷர் இந்த மண்ணில் அவதாரம் பண்ணலன்னா நம்ம கலை கலாச்சாரம் பக்தி பண்பு அத்தனை மண்ணோட மண்ணா போயிருக்கும்டா. சரி அவரை பத்தி உனக்கு என்ன தெரியணும்? காமாட்சி அம்மாவுக்கு கருணைதான் அதிகமும் சொன்னீங்களே. சொன்னேன். அந்த அம்மாவுக்கே ஒரு தடவை உட்கார வந்து அத ஆதிசங்கரர் வந்துதான் அடக்குனார்னு சொல்றாங்களே, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டேன். அடே அந்த உக்கிரத்துக்கு காரணமும் அவளுடைய கருணை தாங்க. அம்பா சொல்லியிருக்கிறான், நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு அஹிம்சை பூஜை தான் வேணும்னு. அத காலப்போக்குல ஒரு காட்டு கூட்டம் ஹிம்ச பூஜையா மாத்திருச்சு. அம்பாள தாங்க முடியல, அவ கண்ணிலேயே நீர் வந்துருச்சு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் ஆதிசங்கரரை அம்பா தேர்ந்தெடுத்தா. அப்போ ஆதிசங்கரர் இமயமரச்சாரல்ல தவம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு தரிசனம் கொடுத்தா. எப்படி கொடுத்தா? ஜன்னல்ல தெரிகிற மின்னல் மாதிரி பளிச்சுன்னு வந்துட்டு போயிட்டா. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியை ஆசைதீர பார்க்க முடியலையேன்னு ஆதிசங்கருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஓடுனா ஓடுனா கிறுக்கு பிடிச்ச மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஓடியாடுறான் பாரு. விநாயகன் திருவுருவை நீயே இப்படி கதறும்படி உனக்கு நேர்ந்த வேதனை என்னப்பா? என்னையா இது? மதம் பிடித்த யானை இவருக்கு முன்னால் மண்டியிட்டு மரியாதை செய்கிறதே. எழுந்திருக்கு எழுந்திருக்கு எழுந்திருக்கு. உங்கள் அத்தனை பேருடைய வாடிய முகங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் நீண்ட நாட்களாகவே ஏதோ அவதிக்குள்ளா இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஆண்டவனே, சாதாரண அவதி அல்ல. தூக்கிலே மாட்டிக்கொண்டு சாவதா இல்ல இந்த காஞ்சிமா நகரத்தை விட்டு தூர தேசத்துக்கே ஓடி விடுவதா என்ற முடிவுக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன நடக்கிறது இங்கு? இந்த காஞ்சி பகுதியில் பல ஆண்டுகளாக மழையே இல்லை. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி. அதன் காரணமாக கொள்ள நோய்கள் பரவி மக்கள் கும்பல் கும்பலாக செத்து மடிகிறார்கள். சுவாமி, எங்க குழந்தை குட்டிகள்லாம் கொஞ்சம் பொறுங்க. இது காஞ்சிமா நகரம் தானே? ஆமையிலே விந்தையாக இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் யோஜனைகளுக்கு அப்பா தன்னை நினைக்காமல் இருப்பவர்களுக்கு கூட நேரில் தோன்றி காட்சி தரும் அன்னை அந்த காமாட்சி குடிகொண்டிருக்கும் இந்த காஞ்சிமா நகரத்திலா இந்த கொடுமை? நீங்கள் அன்னையிடம் சென்றீர்களா? உங்கள் குறைகளை சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்தீர்களா? நாங்க செய்யாத பூஜையே இல்லைங்க. சரி, நான் இப்பொழுதே ஆலயத்திற்கு சென்று அன்னை காமாட்சியின் பாதங்களை பற்றிக் கொண்டு உங்களுக்காக மன்றாடுகிறேன். தாய் நிச்சயம் தயவு புரிவார். அந்த நம்பிக்கையோடு செல்லுங்க. நல்லதுங்க. நாங்க இப்பவே போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யறோம். வாங்க வாங்க. அம்மா, அம்மா, அம்மா! இந்த அரும்பெரும் தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்ன காமானிக தலைவன் நான் தான். இதை கேட்க நீ யாரடா? ஒட்டகத்தின் முட்டைச்சாமியாரே, இதை கேட்க நீயா? பக்தகோடிகளே, உங்களுக்கு அவதி ஏற்பட்ட பிறகு இந்த பூஜையை போட்டீர்களா அல்லது பூஜையை துவக்கிய பிறகு இந்த அவதி ஏற்பட்டதா? நாங்க பட்ட அவதி தாங்க முடியாம தாங்க அவர் சொன்னதை கேட்டு இந்த பூஜையை போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீ அறிவாயோ? நீ அறிவாய், அதையும் நீ அறிவாய், அனைத்தையும் அவள் அறிவாள். பக்தகோடிகளே, பூலோக ஜீவராசிகளை வாழ்விப்பதற்காக அன்னை காமாட்சி வீட்டிருக்கும் இந்த திருக்கோவிலில்
இரக்கமற்ற பலிபூஜையை இவன் துவக்கிய காரணத்தினால்தான் நீங்கள் இத்தனை இன்னல்களுக்கு ஆளானீர்கள். இந்த கபட சன்னியாசி சொன்ன கட்டுக்கதையை கேட்டு பல யுகங்களாக நடந்து வரும் பவித்திரமான இந்த பலிப்பு செய்யா படிக்கிறீர்கள். கபாலிகளே, பழக்கத்தில் வந்துவிட்டது என்பதற்காக படுகொலை பவித்திரமாகி விடுமா? வெறும் பழக்கத்தில் வந்ததல்ல இது. மூச்சை அடக்கி முக்திக்கு வழி தேடி எனும் முன்னோர்கள் தீட்டி வைத்த சாத்திரங்களிலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பலி பூஜை. முன்னோர்கள் என்று சொன்னாயே, யார் அவர்கள்? தெரிந்து கொள்ளப்பா. நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் மடையர்கள் என்று கருதுவது எவ்வளவு தவறோ, அதைவிட பெரும் தவறு நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் புத்திசாலிகள் தான் என்று கருதுவது. அறிவும் அறியாமையும், ஞானமும் அஞ்ஞானமும், ஆத்திகமும் நாத்திகமும் எல்லா காலங்களிலும் சமநிலை பெற்றே வந்திருக்கிறது. பொதுப்படையாக பேசியின் புத்தியை சிதறடிக்காதே. குறிப்பிட்ட விஷயத்திற்கு வா. எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். அம்பிகையை ஆராதிக்கும் மகா மந்திரங்களில் ஒன்றான லலிதா சகஸ்ரநாமத்தில் மதுப்பிரியாயே நமக என்ற வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறதே. அப்படியானால் அம்பிகையும் மதுவை விரும்புகிறாள் என்றுதானே அர்த்தம்? அர்த்தம் அதுதான். ஆனால் அவள் விரும்புவது மதுவை மயக்கும் மதுவை அல்ல. தேனுக்கும் மது என்ற மாற்று பெயர் உண்டு. அந்த தேனை அணு அணுவாக சேகரித்து அவளை ஆராதிப்பது கஷ்டம் என்ற காரணத்தினால்தான் அந்த தேன் உற்பத்தியாகும் மலர்களையே ஆரமாகவும் சரமாகவும் அவள் திருப்பாதங்களில் அர்ச்சனையாகவும் சமர்ப்பிக்கின்றோம். தேனுக்கு மதி என்ற மாற்று வார்த்தையை கூறியிடமிருந்து தப்பித்தவற்றான். ஏய் மொட்டைச்சாமி, மாமிசம் என்ற பதத்துக்கு காட்டுப்பதம் உண்டா? உண்டு. புலால், இறைச்சி, ஊன் இப்படி எதை சொல்லி அழைத்தாலும் அது மாமிசம் என்ற ஒன்றைத்தான் குறிக்கும். அப்படியானால் மாமிச நிஷ்டாயே நமக என்ற வார்த்தை வருகிறதே, அதிலிருந்து அம்பிகையின் மாமிசம் புசிப்பவள் என்றுதானே அர்த்தம்? புசிப்பவள் தான். அவள் புசிக்கும் மாமிசம் எது தெரியுமா? உன் வீட்டிற்குள் வழி தெரியாமல் சத்தளிக்கும் நீ பலிபூஜை என்ற சின்னஞ்சிறு கூட்டிற்குள் அவளை அடைத்துவிட நினைக்கிறாயே, யார் அவள்? நாம் அன்பு செலுத்தும் போது அன்னபூரணியாக இருந்து அமுது படைக்கும் அதே காமாட்சி தான் நாம் மனதை கொள்ளும் போது மகாகாளியாக உருவெடுக்கிறாள். அந்த மகாளி மகாசக்தி மூன்றெடுத்து விட்டால் ஆகாயரப்பரவும் செந்நிறத்தி. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் ஜகத்தையே அழிக்கவே என்ற சண்ட முண்டாசுரர்களை சண்டியாக தோன்றி ரத்தம் குடித்தாள். மதோன்மத்தனான மகிழாசுரனை சாமுண்டியாக தோன்றி அவன் மாமிசத்தின் வலு என்ன என்பதை தன் பற்களால் பதம் பார்த்தாள். இப்பொழுது புரிந்து கொண்டாயா அவள் விரும்பும் மாமிசம் எது என்பதை? இந்த பலிபூஜையை தொடர்ந்து நடத்திக் கொண்டே இருந்தாள். கவாலிகளே, என்னடா நீ பயமுறுத்துகிறாய்? இதற்கெல்லாம் நான் அல்ல. வாயை மூடுகையா பூசாரி. இந்த மகான் எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை சொல்லுகிறார். பெரிய மகான் மகான் தான். இல்லாவிட்டால் மதம் விடுத்து ஓடி வந்த யாரை இவருக்கு முன்னால் மண்டியிட்டு வணங்குவார். அப்படிப்பட்ட சக்தி படைத்த இவன வெறும் வாய்ப்பேட்டால் என்னை மடக்க பார்க்கிறான். என்ன செய்ய வேண்டும்? காட்டிலும் சக்தியை எப்படி? ஒரு ஆட்டுக்குட்டியை இரண்டாக வெட்டி போடுகிறேன். உன்னுடைய ஆன்மீக சக்தியால் அதற்கு உயிர் கொடுத்து நரமாடவுடன் பார்க்கலாம். சவாலை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சிறு மாற்றம். என்னது? ஆட்டுக்குட்டிக்கு உயிர் கொடுத்தால் என் சக்தியை நீ அற்பமாகத்தான் மதிப்பிடுவார். அதற்கு பதிலாக உன் சீடர்களை விட்டு உன்னையே இரண்டு துண்டாக வெட்டி போட சொல். உனக்கு உயிர் கொடுத்து நடமாட செய்கிறேன். இவனுடைய கொடுமையான எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்றுதான் அன்னை காமாட்சி எனக்கு ஆணையிட்டாளே தவிர அவனை அல்ல. இல்லையே, இந்த குடும்பக்காரன் அழித்தே தீரும். இல்லை, அனைத்தையும் ஆக்கும் சக்தி படைத்த அன்னை காமாட்சிக்குத்தான் அழிக்கும் உரிமை உண்டு. அதை நீங்களும் நானும் எடுத்துக் கொள்வது பெரிய தவறு. அவனை விட்டு விடுங்கள். காபாலிகனே, நீ நடத்திய படுகொலைகளால் தான் கருவே வடிவான காமாட்சி கடும் உக்கிரமுள்ள காளியாக மாறியிருக்கிறான். அவள் முன்னிலையில் நான் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்ய போகிறேன். நம் கண்ணீரால் அவளுக்கு அபிஷேகம் செய்து அன்பு எண்ணங்களால் அர்ச்சனை புரிந்தால் அவள் உக்ரம் ஸ்ரீசக்கரத்தில் வந்து ஒடுங்கிவிடும். அதன் பிறகு அன்னை காமாட்சி முன்போல் அன்புருவாக காட்சி அளிப்பார். அவள் மாறிவிட்டாள் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? அறிந்து கொள்வது சற்று கடினம்தான். உங்கள் கண்களால் தெரிந்து கொள்ள வைக்கிறேன். காபாலிகனே, அழிப்பதிலே அற்புதத்தை காண வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? நமது பிரார்த்தனைக்கு அன்னை மனம் கனிந்து விட்டால் நான் நடப்போகும் இந்த பட்டமரம் தழைக்கும். அதைத் தொடர்ந்து பாரெல்லாம் பூத்து குலுங்கும். அந்த பசுமையிலே அற்புதத்தை பார். தெரிஞ்சு போச்சுங்க. அவர் வேதங்களை கரைச்சு குடிச்சவர்.
அதனால அவருக்கு தெய்வத்தாய காட்சி கொடுத்தார். ஆனா அரைச்சுவடி கூட படிக்காத ஒரு அநாத சிறுமிக்கு பெத்த தாயாவே வந்துட்டாரா. அதே காஞ்சிபுரத்துல இந்த மாலை என்ன வேலை குழந்தை? ஏமா அப்படி பாக்குற குழந்தை? என் பேரு குழந்தை இல்ல, மரகதம். உன் பேரு மரகதமா? ஆமா, மரகதமா தான் இருக்கிற. ஏமா மரகதம், இந்த மாலை என்ன வேலை? விற்கிறதுக்காக கட்டல. வேற எதுக்காக கட்டுற? உங்க அம்மாவுக்கு போடுறதுக்காக. உங்க அம்மா எங்க இருக்காங்க? இந்த கோயில்ல தான் இருக்காங்க. ஓ, இந்த கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஏன் எங்க அம்மா வேலை செய்யணும்? இந்த கோயிலுக்கு வர பெரியவங்க எல்லாம் தான் எங்க அம்மா காலில் விழுறாங்க. என்னது, கோயிலுக்கு வர பெரியவங்க எல்லாம் உங்க அம்மா காலில் விழுறாங்களா? பெரியவங்க என்ன, இந்த ஊருக்கே ராஜா கூட தான் தினத்துல வந்து 3 தடவை விழுந்துட்டு போறாரு. உங்க அம்மா பேர் என்னம்மா? காமாட்சி. எந்த காமாட்சிமா? ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. அடே நீங்களா? வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். நமஸ்காரம். ஏமா சன்னியாசம் வாங்கிட்டு வடக்க போன நீங்க ஒரேடியா எங்களை எல்லாம் மறந்துட்டேமா. அது போகட்டும், எப்போ வந்தேன்? அதெல்லாம் பிறகு சொல்றேன். இது யாருடைய குழந்தை? கொஞ்சம் தனியா வாங்க சொல்றேன். இந்த கோவிலுடைய பொக்கிஷ அதிகாரியா இருக்காரே சுப்பையா பிள்ளை, அவருடைய பேத்திதாமா அந்த குழந்தை. சுவாமி, சுப்பையா பிள்ளை கட்ட பிரம்மச்சாரியாச்சே. கொஞ்சம் பொறுமையாத்தான் கேளுங்களே. அந்த கட்ட பிரம்மச்சாரி கிழவர் காலமெல்லாம் காமாட்சி அம்மா அம்மான்னு சுத்தின்னு இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன அப்பனை தரிசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை தீபத்துக்கு போவர். அப்படி போயிருக்கும் போது அந்த கூட்டத்துல கிடைச்ச அநாத குழந்தைதாம்மா ஆவோ. அடே அவரே வந்துட்டாரே. வாங்க சுப்பையா பிள்ளை, வாங்க வாங்க. ஆஹா, சன்னியாசம் வாங்கிட்டு போன அம்மாவா? இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை தரிசிக்கிறேன் பாருங்க, அதுவே நான் செஞ்ச பெரும் புண்ணியம். அதை விட காஞ்சி காமாட்சிய அம்மான்னு சொல்றாளே உங்க பேத்தி, அவளை நான் பார்த்தது நான் செஞ்ச பெரிய புண்ணியங்க. ஆமா, அவ ஏன் இப்படி சொல்றா? அத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லணும். பிள்ளைவாள், மத்த விவரங்களை நான் அவளுக்கு விலகி சொல்லிட்டேன். நீங்க அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போறோம். சொல்றேன். அது வந்துமா, 6 மாசத்து குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தனா, அதுக்கு ஓடி ஆடுற பருவம் வந்துச்சு. அதனோட வயசு கொட்ட மத்த பிள்ளைகளும் அதை பார்த்து, நீ அனாத பிள்ளை, உனக்கு ஆயப்பம் கிடையாது, நீ தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை, தவிட்டு வாங்கின பிள்ளைன்னு ஓயாம கத்தவே அது கலங்கி போய் என்கிட்ட ஓடியாந்து, ஏன் தாத்தா நான் தவிட்டுக்கு வாங்கின பிள்ளையா அப்படின்னு கேட்டேன். யாருமா சொன்னது உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு? எங்க அம்மா யாருன்னு கேட்டா, நான் அந்த நேரத்தை சமாளிக்கிறதுக்காக காஞ்சி காமாட்சி தான் உங்க அம்மான்னு ஒரு போடு போட்டேன். அப்படின்னா உடனே எங்க அம்மாவை காத்து அவ பெரும் போடு போட்டாங்க. உங்க அப்பனுக்கு வைத்தியம் பண்றதுக்காக இமயமலைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா உங்க அம்மான்னு நான் படுபோடா போட்டனா, உடனே அங்க என்ன அழைச்சிட்டு போய் காத்துன்னு அவ திடீர் போடா போட்டாள. இதுக்கு மேல நான் எந்த போடமா போட முடியும்? என்னதான் போட்டீங்க? நீ இப்படி அடம் பிடிக்கிறவன் உங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் ஊருக்கு போறதுக்கு முன்னால தன்னை போலவே ஒரு சிலையை செஞ்சு இங்க கொண்டு வந்து வச்சு, குழந்தைக்கு என் ஞாபகம் வரும்போதெல்லாம் என் சிலையை காட்டி சமாதானப்படுத்துங்கன்னு அவ சொன்னதா சொல்லி குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்து அம்பாள் காமாட்சி சிலைய காட்டினேன். அன்னைக்கு பிடிச்சவதாமா. எப்பெல்லாம் குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் குடுகுடு நீங்க ஓடி வந்து அம்பாள் காமாட்சி சிலைய முகத்தை முகட்டாம உத்து உத்து பார்த்துக்கிட்டே நிப்பா. இப்படியும் அம்மா சிலையை பார்த்து நிம்மதி அடையறா இல்லையா? நிம்மதி அடையறாமா. ஆனா தாயினுடைய ஏக்கம் வரும்போதெல்லாம் என்ன நான் கேள்வி கேட்கறா தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல, நேற்று நடு நிசியில என்ன பேச்சு பண்ணுவேன். சரி சரி எழுந்துச்சுட்டேன். என்ன இப்ப? அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, அவருக்கு வைத்தியம் பண்ணத்தான் அம்மா அவரை இமயமலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கான்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அப்படி என்ன அப்பா உடம்புக்கு? உங்க அப்பனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளை தான் கெட்டு போய் கிறுக்குத்தனமா நடக்க ஆரம்பிச்சு. எதனால மூளை கெட்டுச்சு? அது என்னடா அது என்னன்னா, இந்த பார்க்கடலை கடையிறப்போ அமிர்தமும் விஷமும் வந்துச்சு. அமிர்தத்தை தேவருக எடுத்துட்டு போயிட்டானுங்க. இந்த விஷத்தை பார்த்து மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடுறப்ப உங்க அப்பா மாவீரன் சடார்னு பாஞ்சு மடக்குன்னு அந்த விஷத்தை எடுத்து லவக்குன்னு வாயில போட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாளே உங்க அம்மா, அவ என்ன பண்ணா, எங்க இந்த விஷம் வயிற்றுக்குள்ள போயிடுமோன்னு பயந்து சடார்னு கழுத்தை நெருக்கி பிடிச்சுக்கிட்டா. என்னத்தா கழுத்திலே விஷம் இருந்தா உசுறு போயிடாது? கழுத்துல என்னம்மா விஷம் நாக்கில பட்டாலே உசுறு போயிடும். அப்படின்னா அப்பா எப்படி உசுரோட இருக்காரு? அதுதான்மா உங்க அம்மாவோட தாலி பாக்கியம். அவளுக்கு எத்தனை பேரு, என்னென்ன பேரு, தீர்க்க சுமங்கலி, நித்திய கல்யாணி, குங்குமக்காரி,
அவ்வளவு ஏம்மா உங்க அம்மா பேரை சொல்லியே கோடிக்கணக்கான பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்காங்கன்னா உங்க அம்மாவை கட்டின உங்க அப்பன் ஷாவானம்மா. அப்புறம் பைத்தியம் பிடிச்சிட்டு அது எப்படி? அதாவதுமா இப்ப உங்க அம்மாவோட தாலி பாக்கியம் உசிரை காப்பாத்திடுச்சு. ஆனா விஷத்துக்கு உண்டான கெடுதலை காட்டாம இருக்குமா? கழுத்துல தங்கன விஷம் மூளைய தாக்கி பைத்தியம் பிடிக்க வச்சிருச்சு. பைத்தியம் என்ன பண்ற தாத்தா? ஆமா, அந்த பித்துக்குளி பாயலை பத்தி என்ன சொல்றதுப்பா? இப்ப கேளு, உங்க அப்பனுக்கு தங்க கூரை போட்டு சிதம்பரத்துல வீடு கட்டி கொடுத்தானுங்க. அவன் அந்த பையன் அங்க தங்காம சுடுகாட்டுல போய் பட்டுக்கிட்டு இருக்கிறானே, புத்தி உள்ளவன் செய்யற காரியமா அது? அதை விட அவன் காளமாட்டை வண்டியில பூட்டி சவாரி செய்யறானுங்க. இவன் என்னடான்னா காளமாட்டிலேயே ஏறிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றான். இதெல்லாம் போட்டான். ஏற்கனவே கழுத்துல விஷம் தங்கி இருக்கு. இது பத்தாதுன்னு உசுரோட ஒரு நல்ல பாம்பை கழுத்துல மாலையா சுத்திக்கிட்டு டிங்கு டிங்குன்னு சதுராடுறானே பைத்தியக்கார பையன். அட கழுத்தேறிதான் எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எங்க அந்த பாம்பு உங்க அப்பனை கடிச்சிடுமோன்னு பயந்துதான் உங்க அம்மா பக்கத்திலேயே இருந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? இப்ப சொல்லு, உங்க அப்பனை அங்கேயே தனியா விட்டுட்டு உங்க அம்மாவை வந்துட சொல்லவா? வேண்டாம் தாத்தா, அம்மா வந்துட்டா அப்பா பாம்பு அதனால தாத்தா அப்பா உடம்பு குணமானப்புறம் பாம்பை கைட்டு விட்டு அப்பா வாய்ச்சிட்டு வந்தா போதும். அப்படி சொல்லுடா யார் ராஜா. என்ன தாத்தா? நான் சொன்ன இந்த கதையை நீ யாருகிட்டையும் சொல்லப்படாது. சொன்னா என்ன தாத்தா? என்னம்மா நீ ஏற்கனவே விஷயம் தெரியாம தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா பைத்தியக்கார பயம் அவன் சொல்லுவானுங்க. இதுக்கு பயந்துதானம்மா நானே உங்ககிட்ட இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்லு, தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லலாமா, பைத்தியக்கார பயம் அவன் சொல்லலாமா? தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லட்டும். அந்த முடிவுக்கு வந்துடு. அதனால இத பத்தி நீ யாருகிட்டையும் மூச்சு விடலாம். மூச்சு விட மாட்டேன் தாத்தா. இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கோழி கூப்பிடுச்சுமா. எப்படிங்க அவ கேட்ட கேள்வி எல்லாம்? அவ கேட்ட கேள்வியை விட நீங்க சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பு கொடுக்குது. அது ஆத்தாளோட கருணை. நாழியாருது இன்னைக்கு நவாவரண பூஜை, அம்பாளுக்கு பூர்ண அலங்காரம் பண்ணி ஆகணும். இதோ இப்பவே ஆபரணங்களை எல்லாம் எடுத்து வச்சுடுறேன். நீங்க இருந்து தரிசிக்கத்தானே வந்திருக்கேன். நமக்காக மட்டும்தானே நினைச்சேன். அதுதான் தப்பு. நமக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுத்திருக்கிறாரே தர்மாத்மா தாண்டவராய பிள்ளை. அவர் என்னைக்கும் ஒரு குறைவும் இல்லாம இருக்கணும்னு உங்க அம்மாவை வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாம அன்னத்தை வாயில போறோம். என்ன சுப்பையா வாங்கய்யா வாங்க. என்ன இது சின்ன பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? சின்ன பிள்ளைங்களுக்கு சோத்தை மட்டும் ஊட்டினா சோத்து பிண்டங்களாத்தான் வளரும். அதோட கொஞ்சம் நன்றி உணர்ச்சியை கலந்து ஊட்டினா தான் எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். நீங்க நன்றியை பாராட்டுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய நன்மையை செஞ்சு விட்டேன்? ஐயா, கண்டெடுத்த கை குழந்தையோட தங்க இடமில்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தனே, அப்ப என் கைய பிடிச்சு இருங்க பிள்ளை என் வீட்டுல அப்படின்னு நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சீங்களே ஐயா. அது மட்டுமா, எந்த சொந்த பந்தமும் இல்லாத எனக்கும் என் பேத்திக்கும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எந்த நேரத்திலையும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஆண்டவராய பிள்ளை இந்த ஜன்மா முடியறதுக்குள்ளாரவே கைமாறி செய்யப்படணும்னு இந்த ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்கையா. அப்போ எனக்காக எது வேணும்னாலும் செய்வீங்க? நான் விரும்புனா உங்க வசதி இருக்கிற எந்த பொருளையும் என்கிட்ட கொடுத்துருவீங்க. இந்த கண்ணே, அப்ப வாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கா? எதுக்கு? நான் விரும்புற பொருள் கோயில்ல தானே இருக்கு. பொருள் கோயில்ல இருக்கா? பிள்ளை, அருள வேண்டித்தான் கோயிலுக்கு போகணுமே தவிர பொருளுக்காக அங்க போகணுங்கிற அவசியம் இல்ல. சரி போகட்டும். நீங்க விரும்புற பொருள் தான் என்ன? முத்துமால. என்ன அசந்து போயிருக்கீங்க? திரும்ப தெரிஞ்சு போகணும்னா அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இதை வச்சா சரியா போடும். பிள்ளை வாரியா? என்ன அப்படியே இடிச்சு போய் பார்த்து
நான் என்ன கோவில் இருக்கிற அத்தனை ஆபரணங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். சரிங்க ஐயா, அங்க இருக்கிறதெல்லாம் உன் கண்ணுக்கு ஆபரணமாவா படுது? என்னையா அப்படி கேக்குறீரு? இல்ல, என் கண்ணுக்கு வேற விதமா படுது. எப்படி படுது? எப்படி படுதா? ஐயா, அதையெல்லாம் எவன் கொடுத்தான், எதுக்காக கொடுத்தான் தெரிஞ்சுக்கையா. அவன் தன்னோட தீராத வியாதியும் வினையும் தீரணும்னு வேண்டிக்கிட்டு வியாதியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வேண்டுதலுக்காக போட்ட காணிக்க தானையா அதெல்லாம். அந்த கண்ணோட்டத்தோட பாக்குற போது அவ போட்டிருக்கிற பச்சை மாலை என் கண்ணுக்கு பச்சைவாதமா தெரியுதியா? அவ கையில மின்னுதே வைர வளையல், அது என் கண்ணுக்கு வயிற்று வலியா தெரியுதியா? கேட்டையே முத்து மாலை, அது என் கண்ணுக்கு புத்து நோயா தென்படுத்தியா? ஐயா, அவன் பொருளை கொடுத்து தன்னோட கர்மாவை தீர்த்துக்கிட்டு இருக்கா. அதே பொருளை எடுத்து நீ ஏயா கர்மாவை விலைக்கு வாங்க துடிக்கிற? கோயில் சொத்தை திருடணுங்கிற எண்ணம் படைச்ச உன் வீட்டுல இருந்து இத்தனை வருஷமா நீ போட்ட சோத்தை தின்னு இந்த உடம்ப வளர்த்திருக்கம் பாரு. தெரிஞ்சிருந்தும் இந்த பாவ உடம்போட என் தாய் திருக்கோயில நான் அடி எடுத்து வச்சா அடுத்த பிறவியில நான் பைத்தியம் பிடிச்ச வெறி நாயில பிறந்து தொலைக்கணும். அதனால நான் இப்பவே காசிக்கு போய் கங்கையில மூழ்கிட்டு வந்தாதான் பண்ணின பாவத்துக்கு நாயா பிறந்தாலும் நல்லவன் வீட்டுல வளரலாம். அவன் கையால 4 பருக்கிய தின்னு மறுபிறவியிலாவது மனுஷனா பிறந்து அவ திருவடியை தரிசிக்கலாம். இன்னையோட இந்த வீட்டுல கை கழுவி பாவத்தை தொலைக்க போய்கிட்டு இருக்கிறேன். பாதி வழியில நிறுத்தாதீங்க, தள்ளுங்க. மன்னிக்கணும், நீங்களும் தாண்டவராயன் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டுதான் இருந்தோம். காசி யாத்திரை போற நீங்க இந்த பச்சை பிள்ளையுமா கூட்டிட்டு போகணும். போய்த்தானே ஆகணும். அவன் போட்ட சோத்தை இந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டுருக்கனே. ஐயா, நீங்க பெரியவங்க, பாவமும் தீட்டும் பச்சை பிள்ளைகளை தீண்டாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப என்ன பண்ணணும்ங்கிறீங்க? நாங்க புள்ள குட்டிய பெக்கலைனாலும் பிள்ளையோட அருமை பெருமையை தெரிஞ்சவங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த குழந்தைய நாங்க பதனமா பாதுகாத்து பத்திரமா உங்க கையில ஒப்படைக்கிறோம். காமாட்சி, புடிங்க. ஆமா, எதுக்காக இந்த தரித்திரத்தை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்க? வாய மூடுறி. நம்ம பரம்பரை தரித்திரமே அந்த குழந்தையால தாண்டி விடிய போகுது. எப்படி? இது கண்டெடுத்த குழந்தைங்கிறது ஊரறிஞ்ச உண்மைதானே? ஆமா. இது காமாட்சியத்தான் தன் தாயா நம்பிக்கிட்டு இருக்குங்கிறது உலகறிஞ்ச விஷயம் தானே? ஆமா. நம்ம ஜனங்களை ஏமாத்துறதுக்கு இதை விட என்னடி விஷயம் வேணும்? இந்த 2 சங்கதி மூலதனமா வச்சு கொள்ள கொள்ளையா சம்பாதிக்கலாம்னு ரொம்ப நாளா திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தேன். கிளப்பைய சம்மதிக்க மாட்டானேன்னு பயந்தேன். நம்ம நல்ல காலம் கிழவன் காசிய நாடி போயிட்டான். இனி காசும் பணம் நம்ம தேடி வரும்படி. எப்படிங்க? கொஞ்சம் பொறு, நம்ம பசங்களை விளம்பரத்துக்கு கேள்வி விட்டுட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு வாயை திறந்து பேசுது, அத்தனையும் அப்படியே பலிக்குது. சின்ன பொண்ணு சொல்றது அப்படியே பலிக்குதா? ஆமையா, அந்த பொண்ணு புதுசா கட்டின கட்டடத்தை பார்த்து இந்த கட்டடம் இடிஞ்சு விழ போகுதுன்னு சொன்னான். சொல்லி வாய மூடல, அந்த புது கட்டடம் இடிஞ்சு தரமட்டமா விழுந்துருச்சுன்னா நம்ம விளம்பரம் பிரம்மாதமா வேலை செஞ்சிருச்சு. எப்படி? நம்ம கல்மண்டபத்துல எக்கச்சக்கமா கூட்டம் கூடி போச்சு. எதுக்குடா? எதுக்கா? காமாட்சியின் அருள் பெற்ற குழந்தையை தரிசிக்கணும். அந்த தெய்வ வாக்கால எங்க கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் கேட்கணும்னு கையில காணிக்கையோட ஜனங்க காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. என்ன கூட்டுக்காரங்க நகை வாங்கி வந்திருக்கேன் பாரு, அதை குழந்தைக்கு கூட்டி சாட்சாத் காமாட்சியவன் மாதிரி அலங்காரம் பண்ணி வை. போ. நீங்களா அங்க போய் குழந்தை 3 நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம நிஷ்டையிலே இருக்கா. இப்போவோ புறவோ நிஷ்டகரஞ்சு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வருவா. நீங்கள்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லி ஜனங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாம இன்னும் பல பொய்க்கதைகளை அவுத்து விட்டுக்கிட்டே இருக்க. சீக்கிரம் வரி. அம்மா ராஜாத்தி, மரகதா திரும்பி உட்காருமா. உன் ஜடைக்கு நான் பூத்துச்சு விடுறேன். என்னத்துக்கு என் ஜடைக்கு பூ? உன்னை நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவோம். அங்க ஜனங்கள்லாம் வந்து உன் காலில் கும்பிட்டு விடுவாங்க. அவங்க கிட்ட நாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நீ சொல்லணும். ஏம்மா? பொய் தானே சொல்லணும். பொய்யா? ஆமா, நீங்க பேசுனதான் நான் கேட்டுட்டு இருந்தேனே. நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன பொய் சொல்ல வச்சா நிறைய வருமானம் வரும்னே. ராஜாத்தி, அந்த வருமானத்துல தோடு தங்கட்டா வங்கி வலையில எல்லாம் நான் வாங்கி போடுறேன். சொல்லுறியாமா? வேண்டாங்க, பொய் சொல்றது பாவம். என்னங்க இது? எதையும் சொல்ற விதமா சொன்னா தானடி புள்ள நம்புவா. ஏம்மா, நீயா பொய் சொன்னா தானமா பாவம். நாங்க சொல்லி கொடுக்கறத தானமா சொல்ல போற. ஆனாலும் நான் சொல்றதுதானே ஜனங்க நம்புவாங்க. வந்து அதுவே சரிதான். ஆனா இந்த பொய்யில இருக்கிற சுத்தம் என்னன்னா, பெரிய மனுஷி இப்ப சுத்தம் பேசிட்டு
இப்ப நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லுவியா மாட்டியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? சொல்லவே மாட்டேன். கொன்னாலும் போய் சொல்லவே மாட்டேன். உன்னை சித்திர பதம் பண்ணியே சொல்ல வைக்கிறேன். ஐயோ, கரண்ட் காம்பு அடுப்புல போட்டுட்டாலே. ஐயோ, படுக்க காஞ்ச கரண்டி எடுத்துட்டு வராளே. போய் சொல்றேன்னு சொல்லிவிடு, சொல்லிவிடு. இப்ப நாங்க சொல்லி கொடுக்கிற மாதிரி பொய் சொல்ல நீ சம்மதிக்கல, பழுக்க காய்ச்சல கரண்டியால உன் தொடையில இழுத்து விடுவேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னடி சொல்ற? இப்ப சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். ஐயே, சொல்ல மாட்டேன்னு சொல்ற நாக்குல சூடு வச்சு இழுத்து விடுவேன். என்னங்க இவன்? இப்ப இவளை நான் போய் சொல்ல வச்சுறேன். அது நடக்காது. இவ தாத்தா காசிக்கு போயிருக்கான்ல, நீங்களும் உடனே புறப்பட்டு போங்க. அந்த கிழப்பைய கங்கையில மூழ்கிற சமயம் பார்த்து அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே தண்ணீரை அவனுக்கு கொண்டு எடுக்கிறான். ஏண்டா நிக்கிறீங்க? போகலாம். என்ன வேண்டாம்? தாத்தாவை கொல்ல வேண்டாம். அப்ப நாங்க சொல்லி கொடுக்கிறபடி பொய் சொல்லுவியா? சொல்றேன். இல்லங்க, அப்படி அமைதியா. அந்த கூட்டத்துல பச்சை புடவையும் பட்டு வேட்டையும் கட்டிக்கிட்டு புதுசா கல்யாணமான புருஷன் முண்டாட்டி 2 பேர் நிக்கிறாங்க பாரு. அவங்கள நல்லா பாத்துக்க. பாத்துக்கிட்டியா? பாத்துக்கிட்டியாடி? பாத்துக்கிட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல உட்கார வைப்பேன். நீ அந்த பொண்ணை பார்த்து இன்னும் 10 நாள்ல உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான்னு சொல்லணும். அதை கேட்டுட்டு அவ கதறி அழுது உன் காலில் விழுந்து, தாயே நீ மாங்கல்யத்தை காப்பாத்துன்னு கெஞ்சுவான். அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு பாதகாணிக்கையா 10 வராகம் தங்கத்தை கொண்டு வந்து பத்தாத்தா, அதுக்கு வேணுங்கிற பரிகாரம் பண்ணி உன் மாங்கல்யத்தை காப்பாத்துவேன். பரிகாரத்தை சொல்லி பரதேவரே. அம்மா தாயே சொல்லுமா. 10 வராக தங்கத்தை பாத காணிக்க வச்சா உன் புருஷனை காப்பாத்துறேன். ஐயோ, நாங்க பரம ஏழைகளாச்சே. 10 வராக தங்கத்துக்கு எங்க தாயே போவோம். இந்தா தாய் பரிகாரத்தை தான் சொல்லும். தங்க எங்க இருக்கு, அதை எப்படி கொண்டாடுறதேமா சொல்லு. உனக்கு புருஷன் வேணும்னா தங்கத்தை கொண்டாப்பா. கொண்டாட சாமி, எப்படியாவது கொண்டு வர தாயே. வாங்களே போலாம். ஒரு குண்டு மேல ஏடா குறைய கூடாது. ஆமா, சத்திய சொரூபிடியான காமாட்சியின் மகளானி பொய் பேசலாமா? நான் பாவம் பண்ணிட்டேன் தாத்தா. பயந்து போய் பாவம் பண்ணிட்டேன். அதுக்கு நான் தானே பிராயச்சித்தம் பண்ணி தீரணும். அதனால இப்பவே போய் உங்கம்மா காமாட்சி சிலையில என் தலைய முட்டி மோதி சுக்குனரா உடைச்சுக்கிட்டு செத்து போறேன். வேண்டாம் தாத்தா, நீ சாக வேண்டாம். போய் சொன்னது நான் தானே. எங்க அம்மா சிலையில என் தலைய மோதி நான் செத்து போறேன். இப்பவே போறேன். அரூபலட்சுமி, மகாலட்சுமி, குழந்தை மரகதம் என் சிலையில் மோதி பிராணத்தியாகம் செய்ய ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள். நாம் இருவரும் உடனே சென்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும். எப்படி? நாம் இருவரும் சாதாரண மானிட பெண்களாக வடிவெடுத்து அவளுக்கு முன்னால் செல்ல வேண்டும். நான் தான் அவளுடைய தாய் என்பதை மரகதம் நம்பும் வகையில் நம்முடைய கேள்வியும் பதிலும் அமைந்திருக்க வேண்டும். புரிந்ததா? புரிந்தது. புறப்படு. ஏமா, சுப்பையா பிள்ளைன்னு காமாட்சி கோயில்ல வேலை பாக்குறாரு. அவர் வீடு இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருமா? நான் அவருடைய பொண்ணுமா. பொண்ணுன்னா? அவருடைய பேத்தி மரகத்துக்கு நான் தான் அம்மா. மரகத்துக்கு அம்மாவா நீங்க? ஆமாமா, மரகதம் கை குழந்தையா இருந்தப்ப அவங்க அப்பாக்கு மூளை கோளாறு ஆயிடுச்சு. அவரை குணப்படுத்த இமயமலைக்கு அழைச்சிட்டு போனேன். வைத்தியம் தீர நீண்ட நாள் ஆகுன்னு வைத்திருங்க சொன்னதுனால இவ்வளவு காலம் அங்கேயே தங்கும்படி ஆயிடுச்சு. இப்ப எங்க அப்பா காசிக்கு போயிட்டாராம். என் குழந்தைய பாத்துட்டு இருக்கவங்க பேராசை பிடிச்சு பெரும் செல்வம் சேர்க்கறதுக்காக என் குழந்தைய பொய் சொல்லும்படியா இம்சை பண்ணாங்களாம். என் குழந்தை பொய் சொல்ல மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாளாம். அதுக்காக பழுக்க பழுக்க காய்ச்சிய கரண்டி காம்பால என் குழந்தைக்கு சூடு போட்டுட்டாங்களாமா. என் குழந்தை அம்மா நலர்னாலும் இத கேள்விப்பட்ட உடனேயே வைத்திய அறக்குறையா குணமான என் கணவரை கூட விட்டுட்டு என் குழந்தைய பார்க்க ஓடி வந்திருக்கேம்மா. அம்மா! மரகதம்,
ஏம்மா உனக்கா சூடு போட்டாங்க? எங்கம்மா? ஐயோ, உனக்கு சூடு போட்டாங்கல்ல, அவங்க நல்ல தண்டனை அனுபவிப்பாங்க. நீ வா. அம்மா, நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் என்ன பொய் சொல்ல சொல்லுவாங்க. அம்மாடி, உன் வாக்கு பலிக்காதுங்கிற தைரியத்தில் தாண்டி உன்னை பொய் சொல்ல சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் நிஜமாவே பலிச்சிருச்சுன்னா எப்படிமா பலிக்கும்? பலிக்க வைக்க தன்னடி நான் வந்திருக்கேன். எங்கே உன் நாக்கு நீட்டு. இனிமே நீ என்ன சொன்னாலும் பலிச்சிடும். அப்பா உடம்பு குணமாகணும்னா அதுவும் பலிச்சிடும். எங்க சொல்லு பாக்கலாம் ஒரு தடவை. அப்பா உடம்பு குணமாகணும். இந்நேரம் பாம்பை கட்டி எரிஞ்சிருப்பாடி உங்க அப்பா. அம்மா அம்மா, நானும் வரேம்மா. எங்கம்மா? அப்பா பாக்கிறதுக்கு நினைச்சேன். நாளை காலையில தாத்தா இங்க வந்துருவாரு. வந்துருவாராமா? கண்டிப்பா வந்துருவாரு. நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, பேத்தி என்ன ஆனாலோ என்னமோன்னு பயந்து போய் ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவாரு இல்லையா? ஆமாம்மா. அதனால நான் உன்னை கோயில் மண்டபத்துல தூங்க வச்சுட்டு நான் போய் அப்பா கூட்டு வந்துட்டுமா? தங்கத்தை பால நாளைக்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லிட்டு என் தாயே. அடியே தியானம் கலையடி. அம்மா தாயே, காமாட்சி அவதாரமே தங்க வந்திருக்கு, தலையை நிமித்தி பாருமா. நல்ல வார்த்தையை சீக்கிரமா சொல்லிடு என் தாயே. கவலைப்படாதம்மா, இன்னும் 100 வருஷத்துக்கு மேல உனக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைச்சிருக்கு. அது போதண்டி என் தாயே. ஆமாடி என் தாயே. ஆபத்தை நீங்க போச்சு. எந்திரிமா, எந்திரி. நில்லுமா, இந்த தங்கத்தை அந்த பொண்ணு கையில திருப்பி கொடு. குடு. காணிக்கையா வந்ததை திருப்பி கொடுக்க கூடாது என் தாயே. இப்ப நீ குடுக்கல, நான் ஒண்ணு சொல்லுவேன், அது பழிச்சிடும். நம்மளே பயமுறுத்துறான். அவளை தனியா கொண்டு அவளை தனியா எடுத்துட்டு மாடி அந்த பக்கம். அம்மா ராஜா எந்திரிமா. மேது அம்மா மேது மேது. ஏண்டி தீர்த்த மரத்திலேயே கூறு பாக்குறியா? என்னமோ சொல்லிடுவேன் பழிச்சிருன்னு பயம் காட்டுறிய. நீ சொல்லி என்னடி பழிக்க போகுது? தங்கத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்களை காலமாடு வரட்டும். எங்கடி காலமாடு? அந்த வாசப்படியில போய் பாருங்க. பாக்குறேன் வா. பெரிய காலமாடு. உம்ம பேத்திக்கு காமாட்சியினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சுடுத்தியா. அவ வாய திறந்து எது சொன்னாலும் அது அப்படியே பலிச்சு விடுறதுயா. ஆமையா, நீர் வந்து பாரும், வந்து பாருமே. இந்த பொண்ணு நல்லா நடப்பாளே. என்ன பிடிச்சிட்டு எந்திரிச்சு நட பாப்போம். கட்டி பொண்ணு. தாத்தா. அம்மா குருக்களையா, இந்த குழந்தை யாரு என்னங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும். தன் வாக்கு பலிக்கக்கூடிய மகத்தான சக்தி படைத்த இந்த குழந்தைய ஒரு பேராசக்காரன் வீட்டுல வளர்த்து அவன் போட்ட சோத்தை ஊட்டி விட்டான் பாருங்க. அதனாலதாயா இந்த மாபெரும் சக்தி இத்தனை காலமும் மறைஞ்சு கிடந்திருக்கு. நான் காசிக்கு போய் கங்கையில மூழ்கின அந்த கரமே மறைஞ்சு கிடந்த சக்தி திடீர்னு பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா தாத்தா, இங்க காசிக்கு போன பிறகுதான் அம்மா வந்துச்சு.
அம்மா வந்தாடா? ஆமா தாத்தா, அம்மா வந்து என்ன தூக்கி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு தன் நாக்கால என் நாக்குல எழுதி போட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன்னு போயிருக்கு தாத்தா. அண்ணா, ஒரு அவசர செய்தி. என்ன? சாளுக்கிய மன்னன் வலுச்சண்டைக்கு இழக்கும் தோரணையில் மடல் அனுப்பியிருக்கிறார். சாளுக்கிய மன்னனா? ஆமா. காரணம்? இன்று வரை அவன் கட்டி வரும் கப்பத்தை தொடர்ந்து கட்ட மாட்டானாம். அது மட்டுமல்ல, இனிமேல் நாம் அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டுமா? மறுத்தால் போர் முனையில் சந்திக்க நேரிடுமா? விந்தையாக இருக்கிறதே. அவன் நம்மோடு போரிட்டு புறங்காட்டு ஓடி நம்மிடம் மண்டியிட்டு மன்றாடி ஓராண்டு ஆகவில்லை. அதற்குள் இப்படி ஒரு மடம் வரைய அவனுக்கு எப்படி ஏற்பட்டது துணிச்சல்? ஒரு கால அண்டை நாட்டு மன்னர்களின் பக்கபலம் கிடைத்திருக்கலாம். இளவரசே, உண்மை அதுவல்ல. எனக்கு கிடைத்த தகவல் படி காபாலிகளின் நட்புறவு அவனுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த காபாலிக தலைவனையே தன் குலவுருவாக சாளுக்கிய மன்னன் ஏற்றுக்கொண்டு அவன் ஆட்டுவிக்கின்றபடியெல்லாம் அவன் ஆடுவதாகவும் திட்டவட்டமாக அறிந்தேன். எப்படி இருந்தால் நமக்கென்ன? இக்கணமே படையெடுத்து நம்மை வலுச்சண்டைக்கு இழுப்பவனின் முதுகெலும்பை முறித்தாக வேண்டும். தம்பி, சற்று பொருள். சாளுக்கிய மன்னன் நம்மை எதிர்க்க துணிந்தது படபலத்தை நம்பித்தானா அல்லது காபாலிகளின் தூண்டுதல் காரணமா? அப்படி இருந்தால் காபாலிகளின் சக்தி என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை முறியடித்து சாளுக்கிய மன்னனுக்கு சரியான புத்தி புகட்ட வேண்டும். இவற்றையெல்லாம் தீர்க்கமா சிந்தித்த பிறகுதான் போரை பற்றி நாம் முடிவெடுக்க வேண்டும். மன்னர் மன்னா, இந்த கட்டத்தில் அடியேன் இரண்டொரு வார்த்தை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். தாராளமாக பேசலாம். இந்த சிக்கலான விஷயத்தை பற்றி அன்னை காமாட்சியிடமே கேட்டு தெரிந்து கொண்டார். காமாட்சியிடம்? ஆமாம். தங்களுடைய கேள்விக்கு பதில் அன்னை காமாட்சியிடமிருந்து வந்தால் என்ன, அல்லது காமாட்சியே தனது திருநாவால் தீண்டும் திருவருள் பெற்றவரிடமிருந்து வந்தால் என்ன? யார் இந்த மகாவிஷ்டசாலி? மரகதம் என்ற சிறுமி. அவள் நம்முடைய ஆலயத்தில் தான் இருக்கிறாள். அவளுடைய வாக்கு அத்தனையும் பலிக்கிறது மன்னா. ஆமரசே, அந்த தெய்வீக சிறுமியை பற்றி நான் கூட கேள்விப்பட்டேன். அவளிடமே சென்று தாராளமாக கேட்கலாம். என்ன விசேஷம் பிள்ளை? என் வாக்கு பழிச்சு விட்டுதியா? உங்க பேத்திய பாக்கிறதுக்கு மகாராஜாவே வந்து இருக்காரு. அப்படியா? எல்லாரும் இப்படி வாங்க, இப்படி வாங்க. அமைச்சரே, வாருங்கள். அமைச்சரே, இச்சிறுமியை பற்றி என்னால் எந்த முடிவுக்கு வர இயலவில்லை. அன்னை காமாட்சியின் அருளை பெற்றவளாக இருக்கலாம். இருந்தாலும் போரை பற்றி சிக்கலான விஷயத்தை இவளிடம் கேட்டு தெளிவர என் மனம் இடம் தரவில்லை. ஆகவே வழக்கம் போல் அன்னை காமாட்சியின் திருவருளை நாடுவோம். அவள் சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அவளானையாக ஏற்று செயல்படுவோம். விசேஷ அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்தது தாயே. மன்னா, போரை பற்றி கேட்கத்தானே என்னிடம் வந்தீர்கள்? ஆமாம் தாயே. உடனடியாக இளவரசரை மட்டும் சாளுக்கிய நாட்டுக்கு அனுப்புங்கள். ஆணை தாயே. குருதேவா, மாவீரனான பல்லவனுக்கும் மட்டையனான உனக்கும் நடக்க இருக்கும் மகத்தான போரில் வெற்றி உனக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகத்தான யாகம். இந்த யாகம் செம்மையாக பூர்த்தியாகி மாகாளி மகிழ்ச்சி உற வேண்டுமானால் ஒரு அரசிளங்குமரனை கவனி. அப்பழுக்கில்லாத ஒரு அரசிளங்குமரனை அடே நன்றாக கவனி. பெண்களின் வாழையே படாத ஒரு அரசியலன் குமரனை பலி கொடுத்தே தீர வேண்டும்.